Hello everyone, welcome to CSIR PYQ series. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பெரிசைக்ளிக்கில் லாஸ்ட் 5 இயர்ஸில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் உங்களோட ஜூன் 2019 டிசம்பர் 2023 வரைக்கும் இருக்க எல்லா கொஷின்ஸையும் என்ன பண்ண போகிறோம்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 20 to 25 questions இருக்கும். ஸோ இட் வில் பி மோர் தென் 1 hour வீடியோ. ஓகே, ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிப்பிக்கலி உங்கள் சிஎஸ்ஐஆர் எக்ஸாமில் பெரிசைக்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பெரிசைக்ளிக், நாட் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி. ஓகே, பெரிசைக்ளிக் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 6 மார்க்ஸ். ஸோ 6 மார்க்ஸ் மினிமம் வந்து எப்போனா டிசம்பர் 2019 மட்டும்தான் வந்து 6 மார்க்ஸ்க்கு கேட்டு வச்சிருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 16 மார்க்ஸ் 14 to 16 மார்க்ஸ் வரைக்குமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்கள் பெரிசைக்ளிக்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ 14 to 16 மார்க்ஸ் வரைக்குமே அட் மேக்ஸ் வந்து 16 மார்க்ஸ் வரைக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் ஷுர் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 10 மார்க்குக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சிலேருந்து லைக் கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டேரக்ட் பெரிசைக்ளிக்ல வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா டேரக்ட் பெரிசைக்ளிக்ல வந்து இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக வந்து ஓகே திஸ் இஸ் அ பெரிசைக்ளிக் ரியாக்ஷன், ஸோ அதனால திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் தி ப்ராடக்ட்னு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 1 or 2 questions வந்து என்ன ஆகும்னா தட் வில் பி டிஃபிகல்ட். டிபிக்லி 1 question வந்து என்ன ஆகும்னா பெரிசைக்ளிக்ல தில் ஆஸ்க் இன் அ டிஃபிகல்ட் மேனர். ஸோ உங்களுக்கு வந்து இட் வில் பி குவைட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் தி ஆன்சர். ஸோ இதுதான் வந்து பேசிக் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன கவர் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஆல்ரெடி குவாண்டம் கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ குவாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து 25 to 30 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம அதில் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், ஈஸியாக 20 மார்க்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பெரிசைக்ளிக் வந்து ஈவன் நீங்கள் படிக்கணும்னு எடுத்தீங்கன்னா கூட 1 day is more than enough. ஓகே, ஸோ பெரிசைக்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் பெரிசைக்ளிக்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்துட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணுங்கள், இந்த கொஷின் பேப்பர்ஸையும் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு பெரிசைக்ளிக்கில் ஒரு ப்ராட் வியூ ஃபுல்லாகவே கிடச்சிரும். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், பெரிசைக்ளிக் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ பெரிசைக்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி 6 to 16 மார்க்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அண்ட் 6ன்றது பார்த்தீங்கன்னா தி மினிமம் நான் சொல்கிறது. பட் ஆன் ஆவரேஜ் பார்க்கும்போது 10 to 16 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து 8 மார்க்ஸ் வந்து ஒரு டேக் அவே. ஸோ வெறும் இந்த 2 டாபிக் கவர் பண்ணும்போதே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, 28 மார்க்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து we have in hand. Okay, so now let's get started. Okay, first question வந்து பாருங்க, wait a minute. First question, so this is from CSIR NET December 23 2 mark question. என்ன கேட்டிருக்காங்கன்னா the following molecular orbitals corresponds to, ஸோ இந்த molecular orbital representation வந்து எதோடதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. they have given pentadienyl cation, pentadienyl anion. ஃபர்ஸ்ட் இது வந்து எதோடதுன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ pentadienyl cationனா என்ன, திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் pentadienyl cation. Okay, and this is going to be the structure of pentadienyl anion. ஸோ pentadienyl cation போது இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது டோட்டலாக, 2 டபுள் பாண்ட் இருக்குன்றதுனால this is going to have 4 electrons. அண்ட் இங்கே எத்தனை இருக்குது, இங்கே வந்து 6 electrons இருக்கா, ஏன்னா you have negative charge. ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னும் போது என்ன ஆகும், that is also accompanied by 2 electrons. ஸோ டோட்டல் வந்து 6 electrons இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷனில் வந்து பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்க ப்ளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா they have given one basically என்ன இருக்குது, let's say this is positive positive. ஸோ சிமிலராக இருக்குன்னா there is going to be one bond and there is going to be one more bond. ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது, 2 5 bond இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் பாசிபிள், 4 pi electrons மட்டும் தான் பாசிபிள். ஓகேவா? இந்த சிஸ்டமில் எத்தனை இருக்குது, 4 pi electrons தான் இருக்குது. ஸோ என்னது, we know that it is going to be a pentadienyl cations. pentadienyl cationஸாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது, anions வந்து பாசிபிள் இல்லை. சரியா? ஸோ இப்போ வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ பேசிக்லி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்தால் திஸ் கோயிங் டு பி 1, திஸ் இஸ் கோயிங் டு பி 1 2 3 4. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது 4 எலக்ட்ரான்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கிரவுண்ட் லெவல் ஷை 1 அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஷை 2. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஆர்பிட்டல்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்கள். இது வந்து pentadienyl cationனா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 5 கார்பன்ஸ் இருக்கிறதுனால 5 குரூப்ஸ். ஓகே, இந்த மாதிரி 5 இருக்கும். ஓகே, ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கும், எல்லாமே வந்து ஒரே லைக் சிமிலர் லுக்ஸாக தான் இருக்கும். தெர் இஸ் கோயிங் டு பி நோ சேஞ்சஸ். ஸோ எல்லாமே என்ன இருக்குன்னா திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ சிமிலர் லுக்ஸாக இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், ஸோ என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். ஸோ நோட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு n minus 1. ஸோ என்னன்றது வந்து ஸ்டேட் நம்பர். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுன்னும் போது this is going to be 1 minus 1 which is equal to 0. And இங்கே என்னது, this is going to be 2 minus 1. So it is going to have 1 node. ஸோ கொஷன்லையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, they have given only 1 node. ஒரு நோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ we can straight away say this is going to be shy 2. ஓகேவா?
ஸோ ஷை டூவில் என்ன இருக்குது, யூ ஹாவ் 2 electrons இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி your highly occupied molecular orbital. Okay, this is going to be the HOMO. So கொடுத்திருக்கிறது என்னது, it's going to be HOMO of pentadienyl cation. So option 1 is the correct answer. Okay, second question. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, the correct order of reactivity for the following dienes with malic anhydride வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் your Diels-Alder reaction. ஸோ Diels-Alder reactionல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு diene plus dienophile react பண்ணுவோம். ஸோ typically will use your malic anhydride in case of your Diels-Alder reaction. ஓகேவா? ஸோ Diels-Alder reactionல diene எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிசாய்ட் ஃபார்மில் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் சிசாய்ட் ஃபார்மில் வந்து இருக்கணும். அண்ட் டிரான்சாய்ட் ஃபார்மில் இருந்தால் என்ன ஆகும், இந்த மாதிரி இருந்தால் இது வந்து டிரான்சாய்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம், டிரான்சாய்ட் ஃபார்ம். ஸோ டிரான்சாய்ட் ஃபார்மில் இருக்கும் போது டிப்பிக்கலாக வந்து ரியாக்ஷன் வந்து நாட் பாசிபிள். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சிங்கிள் பாண்டை வந்து ரொட்டேட் பண்ணி வில் கன்வெர்ட் தி டிரான்சாய்ட் டு சிசாய்டாக கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்னா ரியாக்ஷன் வந்து மேக் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்க மூணுமே வந்து டிரான்சாய்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ரொட்டேஷன் அரௌண்ட் சிங்கிள் பாண்ட் வந்து பாசிபிள். பட் இங்கே என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் குரூப்ஸ். ஓகே, ஸோ டெர்ஷரி பியூட்டைல் குரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி பல்கி குரூப்ஸ். ஸோ யூ ஹாவ் அ குரூப் லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, யூ ஹாவ் ஒன் டெர்ஷரி பியூட்டைல் குரூப் அண்ட் ஹியர் யூ ஹாவ் ஒன் மோர் டெர்ஷரி பியூட்டைல் குரூப். ஸோ இதுதான் வந்து ஓவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சிசாய்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் வில் பி நவ் கன்வெர்டட் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இருந்தால் டெர்ஷரி பியூட்டைல் குரூப்ஸ் ஆர் பல்கி குரூப்ஸ். ஓகேவா, டெர்ஷரி பியூட்டைல் குரூப்ஸ்லாம் என்னது, பல்கி குரூப்ஸ் இருக்கிறதுனால தெர் இஸ் கோயிங் டு பி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகாது, திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி நாட் ஸ்டேபிள். ஓகேவா, ஸோ டெர்ஷரி ரெண்டு பல்கி குரூப் ஒரே சைடில் இருந்தால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஸோ அதனால் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி லீஸ்ட். ஓகேவா, ஸோ ரெண்டு பல்கி குரூப்ஸ் ஒரே சைடில் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி லீஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷன் 1 and 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் லீஸ்ட்னு வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து யூ ஹாவ் யுவர் ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் எதுவுமே சப்ஸ்டியூட்டட் பண்ணாத ஒரு டிரான்சாய்டு இருக்குது. என்ல என்ன இருக்குது, சப்ஸ்டிடியூட்டட் டிரான்சாய்டு இருக்குது. ஸோ சப்ஸ்டிடியூவன்ட் குரூப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யுவர் டெர்ஷரி பியூட்டைல் குரூப். ஸோ டெர்ஷரி பியூட்டைல் குரூப் இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். கரெக்டா? ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் என்ன பண்ணும், ஸோ Diels-Alder ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும், ஸோ இன் கேஸ் ஆஃப் யுவர் Diels-Alder ரியாக்ஷனில் டையின் வந்து எப்படி இருக்கணும், டையின் ஷுட் பி எலக்ட்ரான் ரிச் அண்ட் டைனோஃபைல்ஸ் ஷுட் பி எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். டைனோஃபைல் வந்து எப்படி இருக்கணும்னா எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கணும். சரியா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து டைனோஃபைல் என்னது, உங்கள் மேலிக் அன்ஹைட்ரைட் இஸ் யுவர் டைனோஃபைல். ஓகே, ஸோ டையின் தான் இப்போ வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து டெர்ஷரி பியூட்டைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால n is going to increase the electron density on the டையின். சரியா? ஸோ n will be the maximum. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ஸோ ஓவில் வந்து ரெண்டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்குது, பட் ஏன் அதை யூஸ் பண்ணலன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. ஈவன் தோ ஓவில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் ரிச் கம்பேர் டு என் அப்படின்னு பார்த்தா கூட என்ன இருக்குது, இங்கே வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால தட் இஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். ஓகேவா, ஸோ தி ஆர்டர் இஸ் கோயிங் டு பி N, M and then O. So your option 2 is the correct answer. Okay, so now let's move to the next question. Okay, this is a 4-mark question. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, the transition state structure that would lead to the product in the following reaction. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பெரிசைக்ளிக்கில் என்ன மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரிசைக்ளிக்கில் டிரான்சிஷன் ஸ்டேட் எப்போவுமே வந்து 6 மெம்பர்ட் சேர் ஃபார்மில் இருக்கும். 6 மெம்பர்ட் சேர் ஃபார்மில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி டிப்பிக்கல் சேர் ஃபார்ம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டிப்பிக்கல் டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ உங்களோட பெரிசைக்ளிக்கில் எப்போவுமே வந்து எந்த மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்குன்னா 6 மெம்பர் சேர் ஃபார்மில் தான் வந்து என்ன இருக்கும்னா டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்குது பேசிக்காக பாருங்கள், யூ ஹாவ் ஆக்சிஜன் and then you have groups like this. So this is basically going to be 3,3 sigma tropic. So this is 1, 2, 3. This is going to be 1, 2, 3. Okay,
T comma 3 sigma tropic என்ன ஆகும்? We have to break the bonds. Okay, so if we break the bond like this, okay, 3 and 3 க்கு நடுவுல என்ன ஆகும்னா ஒரு bond formation இருக்கும். 1 bond வந்து break ஆகும். Okay, either way நீங்க வந்து break பண்ணிக்கலாம். Either you can break in this way or you can also break the 1 bond this way. Anyway, it's going to be an electrocyclic reaction. Product வந்து similar தான் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம்னா வில் ரைட் தி ஆக்சிஜன் குரூப் ஹியர் அண்ட் தென் யூ ஹேவ் தி ரெஸ்ட் ஆஃப் தி டபுள் பாண்ட் ஓ குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இது பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் குரூப் என்ன இருக்குது? ஸோ யூ ஹேவ் யுவர் மித்தைல். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? யூ ஹேவ் மித்தைல். மித்தைல் வந்து எங்கே இருக்குது? above the plane இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மித்தைல். ஓகே, and then you have your double bond. Okay, you have your double bond here and then rest of the methyl group வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் நம்ம? 1 bond வந்து பிரேக் ஆகும். ஸோ திஸ் இஸ் 1 2 3 2 3. Okay, so 3 and 3 க்கு நடுவுல என்ன ஆகும்னா there is going to be a bond formation and this bond is going to break like this and this is 1 bond will break like this. Okay, so இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் நடக்குது. So if you write the transition state, so transition state வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? So typically you will have your okay, like let me draw it in oxygen. So in the bond வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த bond வந்து என்ன ஆகும்? This is now going to break and then you have your methyl group here. Okay, and then you have one more group. So இங்க என்ன ஆகும்? இங்க வந்து you are going to have a double bond formation. Okay, and in the double bond என்ன ஆகுது? Break ஆகுது. So it is going to be like this and there is going to be a bond formation between 3 and 3 and there is one more methyl group here. Okay, and the bond formation is like this. So இந்த மாதிரி ஒரு transition state வந்து இருக்கும். So if you compare, you can straight away say option 1 is the correct answer. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து பாண்ட் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு வந்து பாருங்கள். ஸோ யூ வில் ஹாவ் திஸ் குரூப் டபுள் பாண்ட். ஓகே, யூ வில் ஹாவ் methyl group here, you have this groups like this. Okay, so இந்த மாதிரி வந்து you will get the this is your final product. ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க? ரீஅரேஞ்ச் பண்ணும்போது you got this as a final product. Okay, this is a very simple question. நான் சொன்ன மாதிரி தான் பெரிசைக்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 8 மார்க்ஸ்க்கு வந்து ஈஸியாகவே 6 to 8 6 மார்க்ஸ் கூட இல்லை, ஆல்மோஸ்ட் 8 to 10 மார்க்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கொஷின்ஸ் ஈஸி மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இட்ஸ் 2 mark கொஷின் வெறும் கேட்டே like homolytic concept. Next is your Diels-Alder reaction, again easy concept. This is your transition state, again easy concept. This is kind of a difficult question. Okay, and here comes your normal pericyclic reaction. This is also a very easy question. So December 2023 ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12 plus 4 இட்ஸ் ஆல்மோஸ்ட் 16 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த பேப்பரில் பெரிசைக்ளிக்கில் இருக்க ஸ்லைட்லி டிஃபிகல்ட் கொஷின். திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி டூ மச் டிஃபிகல்ட் பட் ஸ்லைட்லி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ இது வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம் வந்து ஃபாலோயிங் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிஸ்டமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Here you have Nல வந்து nitrogen வந்து you have oxygen. So this is nothing but your N oxides. This is your N oxides. So N oxides வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது கூட ட்ரீட் பண்ணுறாங்க? அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் your அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஓகேவா? ஸோ இங்கே ட்ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா? திஸ் வில் நவ் அட்டாக் your oxygen மேலே you have a negative charge, correct? So this is now going to attack your carbonyl group. Okay, so carbonyl bond வந்து it will fall like this and this is going to remove this group. So basically first step என்னன்னா acetylation. First step என்னது? Acetylation. Okay, so acetylation reaction போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா so you have this groups as common nitrogen, you have the other groups. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, யூ ஹாவ் அ டபுள் பாண்ட் ஓ. ஸோ யூ ஹாவ் ஆக்சிஜன். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது? கார்பனைல் குரூப் கூட வந்து அட்டாச் ஆகுது அண்ட் யூ ஹாவ் ஒன் மோர் CH3. இங்கே வந்து என்ன இருக்குது? யூ ஹாவ் CH3. This CH3 is going to remain like this. So this is basically your OAC group, acetylation. Okay, OAC group தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் and rest of the groups வந்து பார்த்தீங்கன்னா it is going to remain like this. Okay, ரெஸ்ட் ஆஃப் தி குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் என்ன ரிமூவ் ஆகுது? ஸோ இங்கே வந்து நம்ம ரிமூவ் பண்ணது என்னது? வி ஆல்சோ ரிமூவ் OAC மைனஸ். ஓகே,
ஸோ இப்போ இந்த OAC மைனஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நவ் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் அ புரோட்டான். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஃபர்தரா என்ன பண்றோம்? இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட்ல பண்ணும்போது திஸ் இஸ் நவ் கோயிங் டு அண்டர்கோ அ சைக்ளைசேஷன் ரியாக்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆக போகுது. எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஃபர்தரா என்ன தேவை? இட் இஸ் கோயிங் டு அப்ஸ்ட்ராக்ட் அ proton. So initiate பண்றதுக்காக it's going to abstract a proton. So எங்க abstract பண்ணலாம்? Either it can abstract from, so let me define. So either it can abstract a proton from here or it can abstract a proton from here. Okay. So எந்த இடத்துல abstract பண்ணா ஸ்டேபிளா இருக்கும்ன்றது பாருங்க. So if I say I'm going to abstract this proton, so அப்ப என்ன இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜை எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், டைரக்டாக எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலான்றத பார்க்கணும். ஓகே. So this bond will move like this and this bond can move like this. Okay. So in the bonds வந்து நம்ம involve பண்ணணும்னு அவசியம் இல்லை. Even if you do, it's okay. So this now can directly stabilize the nitrogen இருக்க positive charge வந்து stabilize பண்ண முடியும். செகண்ட் என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன். ஓகே. இந்த ஹைட்ரஜனில் வந்து if you remove, this is going to form a negative charge. So this negative charge will fall in this and this double bond will now fall in between nitrogen and carbon. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? This is now going to lie in between nitrogen and carbon. Carbon nitrogenக்கு நடுவில் double bond தான் ஃபார்ம் ஆகும். So again என்ன ஆகும்? That is not going to be stable. கரெக்டா? So like even though positive charges stabilize பண்ணாலும் டைரக்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணல. பட் in this கேஸில் வந்து என்ன ஆகுது? டைரக்டாக வந்து நைட்ரஜன் மேலே என்ன ஆகுது? நெகட்டிவ் சார்ஜ் வந்து போகுது. ஸோ நைட்ரஜன் மேலே ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகுது? இட் இஸ் கோயிங் டு டைரக்ட்லி லை ஆன் யோர் நைட்ரஜன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி this one. So let's name this as A and B ன்னு பார்க்கும்போது A is going to stabilize more. ஓகேவா? So A is going to stabilize more. So that is what is going to happen. Okay. So ப்ராடக்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இட்ஸ் நாட் தி ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஹேவிங் அ குரூப் லைக் திஸ் நைட்ரஜன், யூ ஹாவ் 6-member குரூப். ஓகே. இந்த மாதிரி 6-member rings இருக்கு. Now you have a double bond here. Okay. So இந்த bond இங்கே ஷிஃப்ட் ஆகிறதுனால now you have one more double bond here. Nitrogen மேலே you have a stabilized one. Okay. And then you have the rest of the group like this. Okay. And then என்ன இருக்கு? You have your OAC group. So you have O double bond O AC group. OAC group வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஃபர்தராக என்ன பாசிபிள் பாருங்க. அகெயின் ஹியர் இட் அண்டர்கோஸ் அ எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஹேவ் திஸ் ஒன் ஆஸ் அ டைரக்ட் ஆன்சராக வந்து இல்லை. ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம்? எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் என்ன இருக்குது? சிஸ்டமில் ஹீட் தான் இருக்குது. ஸோ ஃபார் ஷியர் வந்து எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ இப்போ எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு வந்து பாருங்க. So you have a group like this, oxygen and nitrogen. So ரெண்டு heteroatom இருக்கிறதுனால we are going to break the bond between them. So this is going to be 1, 1, 2, 3. Okay. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this is now going to be 1, 2, 3, 4, 5. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே எப்போவுமே ரியாக்ஷன் எப்படியும் வந்து சூஸ் பண்ணுறது. ஓகே. இங்கே வந்து நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜனுக்கு அப்புறமா நான் 1, 2, 3, 4 ஏன் 5 வரைக்கும் போகிறேன். நான் இங்கே வந்து 2, 3ன்னு இந்த இது போகாமல் இந்த இதில் 3,3 சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன்ஸ்க்கு பதிலாக we are going for 3,5 சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் இஸ் அ சான்ஸ் நம்ம இப்போ வந்து எது லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆச்சோ அதுதான் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் ஆகும். லாஸ்ட்டாக என்ன ஃபார்ம் ஆச்சு? இந்த டபுள் பாண்ட் தான் ஃபார்ம் ஆச்சா? ஸோ அதனால என்ன ஆகும்? தட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ சிம்பிளாக என்ன நடக்கும்? எப்போவுமே சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன் எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்ஸில் 1-1 பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா லெட்ஸ் பிரேக் தி 1-1 பாண்ட் லைக் திஸ். Okay. So அப்போ என்ன ஆகும்? ஆக்சிஜன் மேலே you will get a negative charge. Okay. So இந்த ஆக்சிஜன் மேலே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இப்போ என்ன பண்ணும்? This will now go and attack your 5th carbon. 5th positionல attack பண்ணும். So now again the bonds will move like this. Okay. So further it will be stabilized like this. So if you draw the final product, so it's going to be you have oops, nitrogen. So you have groups like this. So in the double bond வந்து என்ன ஆகல? சேஞ்ச் ஆகல. That is going to remain constant. So இந்த double bonds எதுவுமே நம்ம வந்து என்ன பண்ணல? டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல you are getting one more double bond and nitrogen மேலே என்ன இருக்கு? Again you are going to get a double bond in nitrogen. பட் இங்கே என்ன இருக்குது? இப்போ இந்த complete OAC group வந்து என்ன இருக்குது? Is now completely shifted to your 5th position. So 5th positionல என்ன ஆகும்னா this is now going to have your
OAC2. So if you match, you can say your option 2 is the correct answer. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா it's not too difficult question, but this is a slightly in moderation. Okay, so கொஞ்சம் understand பண்ணி ப்ராப்பரா பண்ணீங்கன்னா you can clearly get this answer. Okay, next question. The mechanism of the following reactions involves. Okay, so இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன மெக்கானிசம் வந்து இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் ஹீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, யூ ஹாவ் அ சைக்ளோபியூட்டாடைன் குரூப் வந்து இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இட் இஸ் கோயிங் டு அண்டர்கோ அ எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன். எலக்ட்ரோசைக்ளிக் ரிங் opening reaction வந்து follow. So this is going to shift like this and this is going to shift like this. So pen ahum, this is now going to form a diene. So you have your diene like this. Okay, and then you have your CO2Me. So இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, CO2Me group வந்து disturb ஆகல, பட் உங்க aldehyde group என்ன இருக்கு, is now converted. ஓகேவா, ஸோ இந்த ஆக்சிஜன் எங்க இருந்து வந்திருக்கு, டிபிக்கலி உங்களோட ஆல்டிஹைட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ we can write your aldehyde like this. Okay, so first step la enna pannirkom, we have involved here four electrons. So basically cyclo like electrocyclic ring opening reaction. So inga ethana electrons involved irukku, 4 electrons வந்து involved irukku. So typically 4n heat is going to be conrotation. Okay, so இந்த conrotation and disrotation வந்து already நம்ம டீடைலா வந்து ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் இங்க வந்து பாத்தீங்கன்னா கான்ரோட்டேஷன் வந்து என்ன, ஸோ எப்போவுமே வந்து லைக் தெர் ஆர் பேசிக் கண்டிஷன்ஸ். ஓகேவா, ஸோ லைக் குவிக்லி ஐ வில் சம்மரைஸ் ஹியர். இஃப் யூ வாண்ட் ஐ வில் கிவ் யூ தி லிங்க் ஃபார் தி that video, you can check. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, தெர் ஆர் ஒன்லி டூ கண்டிஷன்ஸ் பெரிசைக்ளிக்ல. எதர் இட்ஸ் கேன் பி ஹீட் ஆர் லைட். டிபிக்லி ஆர் லூயிஸ் ஆசிடோ என்ன ஆகும்னா, லூயிஸ் ஆசிட் will also comes under your heat condition. Okay, lewis acid or heat போது என்ன ஆகும், that is also going to be same. So pericyclic reaction la either it can be lewis acid or heat, and then light condition. ரெண்டு conditions தான் இருக்கு. Okay, system என்ன மாதிரி இருக்கலாம், either it can be your 4n system or it can be your 4n plus 2 system. Okay, ஸோ இப்போ வந்து எந்த சிஸ்டமில் விச் இஸ் கோயிங் டு பி அலவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4n சிஸ்டம் எப்போவுமே வந்து உங்களோட லைட் கண்டிஷனில் என்ன ஆகும், அலவுட் ஆகும். ஓகே, ஸோ லைட் கண்டிஷனில் your 4n system will be allowed. In heat condition your 4n 2 system is going to be allowed. Okay, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் ஓகே திஸ் இஸ் கோயிங் டு பி அலவுட். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் வந்து என்ன ஆகாது, பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஸ்ரோட்டேட்ரி. ஸோ டிஸ்ரோட்டேட்ரின்னும் போது லைக் கான்ரோட்டேட்ரினா ஒரே சைடில் ரொட்டேட் ஆனால் அதை வந்து கான்ரோட்டேட்ரின்னு சொல்லுவோம். லைக் ஒரே சைடில் நம்ம வந்து குரூப்ஸை இது பண்ணுறோம்னா this is your conrotatory. Disrotatory ன்னும் போது opposite directionல rotate பண்ணா that is going to be your disrotatory. In case of disrotatory typically என்ன பண்ண மாட்டோம்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் இருக்காது. ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டீரியோவில் வந்து என்ன இருக்காது, நோ சேஞ்ச். ஓகே, டிஸ்ரோட்டேட்டரின்னும் போது சேஞ்ச் இருக்காது. பட் இன் கேஸ் ஆஃப் யுவர் 4n, ஸோ இப்போ வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் 4n வந்து அலவுட் டிஸ்ரோட்டேட்டரி சொல்கிறோம். ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி சேஞ்ச் இருக்காது. பட் இன் கேஸ் ஆஃப் ஹீட் என்ன ஆகும்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி கான்ரோட்டேட்டரி. அப்போ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் என்ன இருக்கும், சேஞ்ச் இருக்கும். ஓகே, தெர் இஸ் கோயிங் டு பி அ சேஞ்ச் இன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஓகே, லைக்லி 4n plus 2ல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி டிஸ்ரோட்டேட்டரி. ஸோ அதனால என்ன ஆகுது, நோ சேஞ்ச் இன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. And then in presence of light it's going to be your conrotatory. Conrotatory என்னும் போது என்ன ஆகும், there is going to be a change in stereochemistry. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஆர் இதுக்கு வந்து வேற ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன யூஸ் பண்ணலாம்னா ஓடிசி, எஸ்டிடி. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து என்னென்னா காமனாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஓடிசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹீட் கண்டிஷன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஃபார் யுவர் லைட் கண்டிஷன். ஸோ இது வந்து காமன்லி யூஸ்ட் ட்ரிக், அதர் காமன்லி யூஸ்ட் ட்ரிக். ஸோ பெரிசைக்ளிக்கில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒன்று வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து குரூப்ஸ் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியும்னா யூ கேன் கோ வித் திஸ் ட்ரிக் ஆர் யூ கேன் ஆல்சோ கோ வித் தி ரெகுலர் ஒன்ஸ். ஓகே, ஸோ இந்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, திஸ் இஸ் அ ஹீட் கண்டிஷன் அண்ட் ப்ரொவைடட் திஸ் இஸ் யுவர் அலவுட். திஸ் இஸ் ஃபார் யுவர் அலவுட் சிஸ்டம்ஸ். ஓகே, அலவுட் சிஸ்டம்ஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓ அப்படின்னும் போது குரூப்ஸ் வந்து ரெண்டு குரூப்பும் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். சேம் சைடில் இருக்கா இல்லை ஆப்போசிட் சைடில் இருக்கா. அண்ட் தென் ரொட்டேஷன் எந்த மாதிரி ரொட்டேஷனில் இருக்குது. அண்ட் தென் சி இஸ் கோயிங் டு பி, திஸ் இஸ் கோயிங் டு பி பேசிக்லி சிஸ். ஓகே, சிஸ் ஆர் ட்ரான்ஸ், அதை தான் என்ன பண்ணுறோம் லாஸ்ட்டில் வந்து சிஸ் ஆர் ட்ரான்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறோம்.
சென்டரில் இருக்கிறது this is going to be for your disrotatory or conrotatory வந்து மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் this is going to be opposite side or same side. குரூப்ஸ் வந்து இனிஷியலாக எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குரூப்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்போசிட் சைட். அண்ட் தென் இங்கே என்ன இருக்குன்னா, there is going to be a conrotation. ஸோ இங்கே என்ன இருக்குது, conrotation இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகும், this is now going to form transform. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அலர்ட் கண்டிஷன். ஸோ அலர்ட் கண்டிஷனில் ஆப்போசிட்னா தட் இஸ் கோயிங் டு பி disrotatory and you will get your cis product. அண்ட் இங்கே என்ன இருக்குது, this is now going to give you a trans product. ஓகேவா, ஸோ அதனால தான் என்ன ஆகும்னா there is going to be a trans. So you can basically see there is a E alkene. E alkene போது என்ன ஆகும், that is going to be your trans. ஓகே, ஸோ அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, there is for sure going to be a 4pi electron conrotatory electrocyclic reaction. ஓகே, தென் ஸோ ஏ வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 3 and 4th ஆப்ஷனை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, நவ் யூ ஹேவ் 6pi electrons இருக்குது. ஸோ 6pi electrons வந்து என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு பி இன்வால்வ் இன் யோர் electrocyclization. ஓகே, ஸோ என்ன ஆகும், 4n+2 reaction. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபால் லைக் திஸ். ஓகேவா, ஸோ நான் ஹீட் கண்டிஷன்ஸில் என்ன சொல்லுவோம், ஹீட் கண்டிஷனில் 6pi electrons. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீட் கண்டிஷன்ஸில் your 4n+2 reaction is always disrotatory. So it's going to be 6pi electron disrotatory electrocyclic reaction. So your option 2 is the correct answer. So A and C is going to give you the product. So it rearrange பண்ணீங்கன்னா you will get the product like this. Okay, so hope you understand this one. Next question. Okay, this is a very important question, but like almost previous yearsல நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. And this is a very simple question also. So இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, in the given reaction CH2CHSOPH is a synthetic equivalent of. ஸோ சிந்தட்டிக் ஈக்வேலண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த டையினோ ஃபைலுக்கு பதிலாக நம்ம வேற எந்த டையினோ ஃபைலை யூஸ் பண்ணாலும் நமக்கு இதே ப்ராடக்ட் எப்போ வரும் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, சிந்தட்டிக் ஈக்வேலண்ட். ஸோ இதுக்கு பதிலாக வேற என்ன குரூப் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சேம் ப்ராடக்ட் வரும் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, this is going to be a 4n+2 reaction. Okay, so this is going to be like this. So 4n+2 heat is going to be allowed. Okay, 4n+2 heat in this is going to be allowed. Typically it's going to be a disrotatory reaction. Okay, so you have your group like this. Okay, let me draw it one more time for you all to understand. Okay, in the Mari group and then you have your double bond SO2PH group வந்து இருக்கு. So இப்போ வந்து bond reactions வந்து பாத்தீங்கன்னா, so this bond is going to fall like this. This is going to form a bond like this. So now this is going to form a group like this. ஓகேவா, ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, SO2PH வந்து இருக்குது. ஸோ இன் presence of heat என்ன ஆகும்னா, there is going to be a syn elimination. One of the hydrogen வந்து இப்படி fall back ஆகிறதுனால you will get the product. You are going to get the product like this. This is going to be your final product. Okay, ஸோ இதோட synthetic equivalent என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து லைக் இந்த குரூப்பில் வந்து ஓகே சாரி oops. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா you have your groups like this. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லைக் டேரெக்டாக வந்து இத்தைன் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இத்தைன் கொடுத்துருக்காங்களா, இத்தைன்னா என்னது, இட்ஸ் கோயிங் டு பி யோர் ட்ரிபிள் பாண்ட். ஸோ இப்போ என்ன ஆகும், if you do the same reaction, this bond is going to shift here, this is going to shift here, and this is going to shift here. So this will result in the same product. So product வந்து என்ன ஆகுது, you are going to get the similar product. So you can straight away say option 1 is the correct answer அப்படின்னு வந்து சொல்லிடலாம். Okay, so this is a very simple question. They asked for 4 marks. Next question. The given reaction proceeds via. Okay, இந்த ரியாக்ஷன் வந்து எந்த மெத்தடில் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. And what they have given வந்து கேட்டிருக்காங்க பார்க்கணும். Okay, so they have given a malic anhydride and then they have given your groups. Okay, so typically இங்கே வந்து malic anhydride போது என்னாகும், that is going to act as your dienophile. That is going to act as your dienophile. ஓகேவா, அப்போ இந்த குரூப் என்னவா இருக்கும், this should be diene. Okay, for your Diels-Alder reaction or any reaction வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டையின் எந்த மாதிரி இருக்கணும்னா டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி இன் சிஸ் ஃபார்ம்.
ஓகே, சிசாய்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும், ட்ரான்ஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. பட் இங்க என்ன இருக்கு? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் தி ட்ரான்ஸ்ஃபார்ம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன இருக்கு? ரிங்க்கு உள்ள இருக்கு. ஸோ ரிங்க்குள்ள என்னவா இருக்கு? இந்த டையின் வந்து லாக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ண முடியாது? நம்மளால வந்து டைரக்ட்டா வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னும்போது இங்க வந்து என்ன பண்ண முடியாது? சைக்ளோ அடிஷன் பாசிபிள் கிடையாது. ஸோ டைரக்ட் சைக்ளோ அடிஷன்ஸ் வந்து என்ன ஆகாது? இட்ஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். ஸோ அப்ப இங்க என்னதான் பாசிபிள் பார்த்தீங்கன்னா, ஹெச் ஷிஃப்ட் தான் வந்து பாசிபிள். ஓகே? ஸோ ஹைட்ரஜன் ஷிஃப்ட் தான் வந்து பாசிபிள். ஸோ பேசிக்கா இங்க வந்து ஹைட்ரஜன் ஷிஃப்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can move this bond here. Okay, and this double bond can be moved here. Okay, so இங்க வந்து you have your two hydrogens. Okay வா? So அப்ப என்ன பண்ணலாம்? One of this hydrogen will now move here. Okay, so இந்த மாதிரி வந்து hydrogens வந்து என்ன பண்ணலாம்? Can be moved. So இங்க வந்து என்ன hydrogens வந்து involved ஆயிருக்குன்னு பாருங்க. So இந்த this is your first position. This is 2, 3, 4 and 5. So இங்க பேசிக்கா என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? 1,5 H shift வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. So 1,5 H shift போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is going to be like this. You have your 6-membered ring and then 5-membered ringல 1 and 2 க்கு நடுவுல you are forming a new double bond. Okay, and then 3 and 4 க்கு நடுவுல you are forming one more new double bond, and 5ல வந்து என்ன ஆகும்? That is going to have your hydrogen. Okay, this is going to have your hydrogens. Okay, so this is what is going to be formed first. Okay வா? So further malic anhydride கூட treat பண்ணும்போது, so this is your malic anhydride. Okay, so இப்போ வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, this is now going to be your 4n plus 2 reaction. So 4 plus 2 cycloaddition. So இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now if you see this double bond will fall here, and this is now going to attack this position, and this is going to attack this position. Thereby it forms the correct product. It forms this product. ஓகேவா? ஸோ இன் கேஸ் என்னது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஹீட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கு. in presence of heat 4n plus 2 and heat என்னும் போது என்ன ஆகும்? That is going to be disrotatory. So in presence of disrotatory என்ன ஆகாது? Stereochemistry change ஆகாது. So that mean இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா stereochemistry will be CSIR. ஸோ டிஸ்ரோட்டேட்டின் போது என்ன ஆகும்னா, எப்போவுமே வந்து stereochemistry வந்து CSIR இருக்கும். ஓகே, டிஸ்ரோட்டேட்டரின்னும் போது stereochemistry will be cis. ஓகே, அதுவே வந்து கான்ரோட்டேட்டரி அப்படின்னும் போது stereochemistry என்ன ஆகும்? Stereochemistry will be trans. Stereochemistry will be trans. Okay, so இங்க என்ன இருக்கு? You have cis hydrogens. So we can straight away say option 2 is the correct answer. So first என்ன இருக்கு? 1,5 H shift நடக்குது. Then followed by a 4 plus 2 cycloaddition. Okay வா? இங்க என்னன்னா, the following reaction involves. ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து என்ன மாதிரி லைக் என்ன ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? பேசிக்காக there is going to be a simple bond formation. ஓகே, ஸோ இந்த குரூப்லுக்கு நடுவில் ஒரே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் your electrocyclic ring closure reaction. ரிங் வந்து என்ன ஆகுது? க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் தென் சிஸ்டம் வந்து ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ப்ராடக்ட்டில் டபுள் பாண்ட்ஸ் வந்து பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ டபுள் பாண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, லைக் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அண்ட் பொசிஷனும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் என்ன நடந்திருக்கலாம்? ஸோ பேசிக்லி இந்த டபுள் பாண்ட் எங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கலாம்? ஓகே, ஸோ டபுள் பாண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷனில் கம்ப்ளீட்டாக வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டபுள் பாண்ட்ஸ் ஷிஃப்ட் ஆகும்போது we are going to get this product. ஓகேவா? ஸோ இங்கே வந்து எத்தனை டபுள் பாண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? பேசிக்காக 5 டபுள் பாண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. பேசிக்காக எத்தனை இதுவாக இருக்குது? 5 டபுள் பாண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. 5 டபுள் பாண்ட்ஸ்னும் போது என்ன ஆகும்? That is total going to be 10 pi electrons. ஓகே, ஸோ சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 pi electrons இங்கே இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. எதர் இட் கேன் பி ஃபோட்டோகெமிக்கல் ஆர் தெர்மல். ஸோ இப்போ வந்து இது ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷனா இல்லை தெர்மல் கண்டிஷனான்னு கண்டுபிடிக்கும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி லைக் இதுதான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? திஸ் இஸ் கார்பன், ரைட்? கார்பனில் வந்து எத்தனை வேலன்சி இருக்கும்? 4 வேலன்சி. 1, 2, 3 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும்? there is going to be one more hydrogen group. Okay, and then here also you have one more hydrogen group வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ப்ராடக்ட்டில் இந்த ஹைட்ரஜன் குரூப் எங்கே இருக்கும்? இந்த மாதிரி வெஜ்ஜில் வந்து யூ வில் ஹாவ் ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜனுமே எங்கே இருக்குது? ஸோ நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம். ஸோ ஹைட்ரஜன் குரூப்ஸ் வந்து சேம் சைடில் இருந்தால் என்ன அர்த்தம்? ஹைட்ரஜன் வந்து உங்கள் ப்ராடக்ட்டில் 2 ஹைட்ரஜன்ஸுமே வந்து சேம் சைடில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ தேட் மீன்ஸ் தேர் இஸ் கோயிங் டு பி யுவர் டிஸ்ரோட்டேஷன். ஸோ டிஸ்ரோட்டேஷனில் தான் என்ன ஆகும்? டிஸ்ரோட்டேஷனில் தான் வந்து யூ வில் கெட் யுவர் சேம் சைட் ஹைட்ரஜன். ஓகே, அண்ட் சிஸ்டமில் என்ன இருக்குது? 10 pi electrons. 10 pi electrons போது திஸ் இஸ் யர் 4n plus 2.
So 4n plus 2ல so 4n plus 2 reactionல disrotatory எப்போ possible அப்படின்னு பார்த்தீங்கன்னா in case of your thermal condition disrotatory is possible. 4n plus 2 thermal condition is going to be your disrotation. So you can straightaway say this is going to be thermal 10 pi electrocyclic ring closure reaction. So option C is your correct answer. Okay. Next question. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்மீடியட் இன்வால்வ் in the following reactions வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இன்டர்மீடியட் என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? யூ ஹாவ் அ 4-membered ring. ஸோ 4-membered ringன்னும் போது என்ன ஆகும்? there is going to be a high ring strain. there is going to be high ring strain வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணுவோம்? இந்த ரிங் வந்து will definitely going to open as a ring opening reaction வந்து நடக்கும். ஸோ there is going to be a electrocyclic ring opening reaction வந்து possible. So எப்படி open ஆகும்? This is going to shift here and this is going to be shifted here. Okay, so this is going to be, you have your 6-membered ring, you have your double bond CH3, here comes you have your double bond, single bond, oops sorry, okay, so you have your groups like this. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. எனிவே என்ன பாசிபிள்? ரொட்டேஷன் அரவுண்ட் சிங்கிள் பாண்ட் வந்து பாசிபிள். ஸோ ரொட்டேஷன் அரவுண்ட் சிங்கிள் பாண்ட் போது என்ன ஆகும்? திஸ் இஸ் நவ் கோயிங் டு பி கன்வெர்டட் டு, லெட் மீ ட்ரா இட் ஹியர். This is going to convert like this. Okay, you have a double bond, so you can have a double bond here. This is going to be like this. Okay, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். பட் இங்கே வந்து லைக் இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகும். இஃப் யூ சி எதுலையுமே இல்லை, ஏபிசி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, இந்த இன்டர்மீடியட் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ என்ன நடக்கல? இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிளாக இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ வேறு என்ன பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேரெக்டாக என்ன நடந்திருக்கலாம்? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் வந்து திஸ் மைட் ஹவ் அண்டர்கோன் one more reaction. Okay, so என்ன ஆகும்னா this is now undergone a 2+2 reaction. So this is now shifted here and this is now shifted here. So this is now formed a, okay, maybe I'll write it here. Okay, wow. So we have a group like this. This is what we got initially, CH3. இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் லைக் சிஸ் வந்து வேற ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ரொட்டேஷன் அரௌண்ட் சிங்கிள் பாண்ட் வந்து பண்ணால் தான் என்ன ஆகும்? இது வந்து 4n+2 ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா there is going to be a 4+2 reaction. Okay, so 4+2 reaction போது என்ன ஆகும்? This is now going to form a 4-membered ring. This is basically going to form a 4-membered ring. Okay, so this இங்கே வந்து என்ன இருக்கு? You have your CH3 and here you have your double bond group. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? This is now your 2+2 cycloaddition which is your 4n system. Okay, 4 pi electrons வந்து இருக்கு. This is your 4n system in presence of heat. 4n system in presence of heat என்னது? That is going to be your conrotatory. Conrotatory னா என்ன ஆகும்? Stereochemistry of both the groups will be different. That means இப்போ if let's say if CH3 group is above the plane, அப்போ என்ன ஆகும்? This complete group is now going to be below the plane வந்து இருக்கும். Okay, and then வந்து பார்த்தீங்கன்னா there is going to be a double bond here. So you can say this is going to be the intermediate. So this is your intermediate. Okay, if you see you have option B. Okay, so this is going to be the intermediate. So further இந்த reaction என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now there is again going to be a ring opening reaction. This is going to be opened like this. Okay, so further வந்து again there is going to be one more ring opening reaction. So ring opening reaction நடக்கும்போது என்ன ஆகும்? Now this time this can form like this. Okay, so பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா oops, okay, ஸோ பேசிக்காக உங்களோட டிரான்ஸ்ஃபார்மில் இருக்க டையினை சிஸ் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு it involves this intermediate. So only option B is the correct answer. Okay, wow. So this further will undergo a 4+2 reaction. So this is going to react like this and this gives your final product. Okay, next question, 19th question. Okay, this is now 19th. Okay, maybe I got confused. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா அகெயின் ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் இன்வால்வ்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது? they have given a ruthenium complex and then you have your double bonds. ஓகே, ஸோ பேசிக்காக 2 double bonds இருக்குது. எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிள்னு வந்து பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா ruthenium is now directly going to form a double bond like this. Like sorry, it's going to undergo a 2+2 cycloaddition.
2 plus 2 cycloaddition line ahum, this is now going to form a bond like this. Okay, so you have your groups. mm, yes, you have your pH group இங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு? You have your double bond, so you have your ruthenium complex, ruthenium group வந்து alkene group வந்து you have here. Okay, so first in our home, first there is going to be your 2 plus 2 cycloaddition, so this is going to form a bond here, which makes, okay, so இங்க என்ன ஆகும்னா this is now going to form a bond. So this is your ruthenium and then this is going to form a pH bond, and then here comes you have your rest of the groups like this. So இந்த மாதிரி ஒரு intermediate வந்து form ஆகும். So if you verify, this is going to be A. Okay, so A வந்து form ஆகும். So further வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, further என்ன possibilities இருக்கு? This can now undergo a ring opening reaction. ஓகேவா? So இந்த ring வந்து என்ன ஆகும்? It's now going to open. So this is going to be open like this. So this is now going to be, this is going to have a double bond ruthenium. Okay, and இங்க என்ன ஆகும்னா this is going to be single bond pH. இந்த group வந்து கம்ப்ளீட்டா அவே வந்துடும், and you have your double bond and pH group வந்து இருக்கு. So further இங்க என்ன possible? Again 2 plus 2 reaction வந்து possible. So this is going to this is now going to form again a 2 plus 2 reaction. So என்ன ஆகும்னா இந்த bond வந்து இங்க attack ஆகும், இது வந்து என்ன ஆகும்? This is now going to close. Okay, so இங்க இப்போ என்ன ring form ஆகும் பார்த்தீங்கன்னா 2 plus 2 reaction நடக்கும்போது என்ன ஆகும்? 2 plus 2 reaction நடக்கும்போது it is going to form a 4-membered ring. Okay, and இங்க என்ன group form ஆகும் பாருங்க, 1 2 3 4 5 6. So there is going to be a 6-membered ring. So basically there is going to be a 6-membered ring and then there is going to be a 4-membered ring. Let's number this one. So this is 1 2 3 number, this is going to be 6. Okay, 6ல வந்து என்ன இருக்கு? 6ல வந்து you have connected with your ruthenium, so this is going to be your ruthenium complex, and 1ல என்ன இருக்கு? You have your pH group வந்து இருக்கு. So this is going to be your pH. So if you again cross check your option B, okay, this product is also now formed. Okay, so further இந்த reaction என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now again என்ன possibility? ring வந்து again open ஆகும். Okay, ring எப்படி open ஆகும்னா this is going to be open like this. So in this case you are going to get the final product, cyclohexene வந்து form ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 intermediate involved ஆயிருக்கு, உங்கள் A and B involved ஆயிருக்கு. You can straight away say your option 4 is the correct answer. Okay, next question. The following transformation, okay, இதில் வந்து என்ன மாதிரி cycloaddition reaction நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து cycloaddition reaction தான் நடக்குது, பட் என்ன cycloaddition reaction நடக்குதுன்னு தான் வந்து பார்க்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? You have your system. Let me draw the system. Okay, so there is a 6-membered ring and then there is a 5-membered ring. So இந்த மாதிரி 6-membered ring and 5-membered ring வந்து possible இருக்கு. And then systemல என்ன கொடுத்துருக்காங்க? They have given here benzene structure வந்து கொடுத்துருக்காங்க. benzene intermediate வந்து என்ன ஆகுதுன்றாங்க? react ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. I'm really sorry for my bad drawing. Okay, ஸோ இங்கே வந்து என்ன பாசிபிள்? ஸோ இங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னும் போது திஸ் இஸ் பேசிக்லி கோயிங் டு பி 1 and 2. ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி 2. ஓகே, அண்ட் இங்கே வந்து என்ன பாசிபிள் வந்து பாருங்க. ஸோ ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி ட்ரிபிள் பாண்ட் வில் நவ் அட்டாக் திஸ் கார்பன். ஓகே, ஸோ டபுள் பாண்ட்ஸ் வந்து வில் பி கம்ப்ளீட்லி ஷிஃப்டட். This double bonds will be completely shifted. Okay, so this is what is going to happen. சரியா? So if you see, like now this is what going to happen if you number this one. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைக் பென்சீனில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு? பென்சீன் சிஸ்டமில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கா? ஸோ ஒரு டபுள் பாண்ட் வந்து என்ன ஆகுது? ரியாக்ட் ஆகுதுன்னும் போது தெர் இஸ் கோயிங் டு பி 2 எலக்ட்ரான் ஃப்ரம் யர் பென்சீன். ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுங்க? இங்கே வந்து எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது? டோட்டல் வந்து 4 பை பாண்ட்ஸ் வந்து இருக்குது. 4 டபுள் பாண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது? 4 பை பாண்ட்ஸ் அப்படின்னும் போது திஸ் இஸ் ஆல் டுகெதர் கோயிங் டு ஹாவ் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே என்ன பாசிபிள்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 electrons plus 2 electrons வந்து involve ஆகி this is now going to undergo a cycloaddition reaction. Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா if you see, as you can see, so this is now going to form the product. You have your nitrogen, 6-membered ring with nitrogens and 5-membered ring with one more nitrogen. Okay, ma? So
இப்போ bond எங்க shift form ஆயிருக்கு, இங்க வந்து you have one more bond and here you have one more bond, here you have one bond, and now this is going to form a bond like this. This actually formed a bond like this. Okay, so இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் ஃபார்ம். ஸோ யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே திஸ் இன்வால்வ் யுவர் 8 pi + 2 pi cycloaddition ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, next question. This is kind of a bit tricky, tricky question, but it's not a tough question. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா they have given a reactant and then say they have given a Krebs catalyst and ethyl. Okay, so பாத்தீங்கன்னா என்ன reactant கொடுத்திருக்காங்க, they have your 5-member ring. Okay, 5-member ringல you have your OMe group வந்து இருக்கு, and then it is attached with 2 4-member ring. This is going to be this. And system என்ன கொடுத்திருக்காங்க, they have given your ethylene, so that means there is going to be a double bond. ஓகேவா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now it's going to undergo a electrocyclic reaction for 2 + 2 cycloaddition reaction. So this is going to form a bond like this. So if you see 5-member ring என்ன ஆகல, disturb ஆகல. There is going to be a 5-member ring, you have your 4-member ring, one more 4-member ring. So இங்க வந்து என்ன ஆகுது, new bond form ஆகுறதுனால this is now again going to form a 4-member ring. Okay, so basically this is what is going to form. In the மாதிரி form ஆகுது. So now you have your methyl group here and this is going to be your OMe group வந்து இந்த மாதிரி இருக்கு. Okay, so further என்ன possible அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now this will undergo a ring opening reaction. So ring வந்து எப்படி open ஆகுனா, this can be open like this. So ring open ஆனா என்ன ஆகும், ஒரு 5-member ring வந்து affect ஆகுது. Your 5-member ring will again remain constant. OMe group வந்து will remain constant. You have your 4-member ring, but in the 4-member ring என்ன ஆகுது, it's now going to have a diene. Okay, so இந்த 4-member ring வந்து இந்த மாதிரி open ஆயிருக்கும். You have your Me group. Okay, so இங்க வந்து என்ன possible பாருங்க, இங்க வந்து இங்க வந்து 3,3 sigma-tropic reactions possible. 3,3 sigma-tropic அப்படின்னும் போது this is typically going to be your co-prearrangement. Okay, so co-prearrangementல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so this is going to be 1 2 3, this is 1 2 3, 1 bond வந்து break ஆகும். Okay, and என்ன ஆகும், 3 3க்கு நடுவில் bond வந்து form ஆகும். So this is going to be happening. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் 5-member ring வந்து will not going to affect, உங்கள் 5-member ring அப்படியே இருக்கும். ஸோ this is going to be OMe group வந்து இருக்குது. பட் இங்கே வந்து என்ன ஆகுது, there is going to be a ring opening. Okay, so இந்த bond வந்து break ஆயிருக்கா, 1 நடுவில் bond break ஆயிருக்கு. So there is going to be a double bond here, single bond, again a single bond, and there is a double bond here, and this is what going to happen. And என்ன இருக்கு, செகண்ட்ல வந்து you have your methyl group வந்து இருக்கு. So methyl வந்து is now present on this position. Okay, so if you see, so இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் டீட்டெயிலாக வரையலாம்னா, so if you number the structure, எப்பவுமே வந்து ஈஸியஸ்ட் வே என்னன்னா நம்பரிங். ஸோ நம்பர் பண்ணிங்கன்னா this is going to be 1 2 3 4 5 6 7 8. இங்கே வந்து 8-member ring வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ this is going to be your 8-member ring. So 8-member ringல 1 2 3. ஓகேவா? ஸோ 2 and 3க்கு நடுவில் there is a bond, and likely 8 7 6 7 and 6க்கு நடுவில் there is one more double bond. Okay, and then you have your groups like this. 5-member ring with ME group இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரியாக்ஷன்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன்ஸ் வந்து சிஸ்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஸோ சிஸ்ல என்ன இருக்குது, தெர் இஸ் கோயிங் டு பி 2 hydrogens. சிஸ்ல யூ ஆர் கோயிங் டு ஹேவ் 2 hydrogens இருக்குது, அண்ட் தென் மித்தால் குரூப். ஸோ இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால மித்தால் குரூப்போட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து will not be defined. ஸோ என்ன ஆகும், கார்பன் வித் sp2 hybridization போது it's going to be planar. So you can straight away say your option 4 is the correct answer. Okay, next question. Okay, so இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they have given a okay, இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா there is one tricky part. Okay, so இங்கே என்னன்னா they have given your diene system and then they have given your dienophile. So basically you have your diene. Okay, so basically you have your diene and then there is going to be a dienophile. So என்ன ஆகும், there is going to be a 6-membered ring form, 6-membered ring வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டில் வந்து என்ன இருக்குது, you have nitrogen. Okay, NTS group வந்து இருக்குது. ஸோ நைட்ரஜன் குரூப் வந்து இருக்குது. ஸோ நைட்ரஜன் குரூப் இருந்தால் என்ன ஆகும், திஸ் இஸ் டிபிக்லி யுவர் ஹெட்ரோடைன். ஹெட்ரோடைன்னும் போது எதர் இட் கேன் ஃபார்ம் திஸ். ஓகே, 6-member ring வந்து இட் கேன் பி ஃபார்ம் லைக் திஸ். ஸோ திஸ் வில் பி ஃபார்ம் லைக் திஸ்.
ஓகே, திஸ் இஸ் ஒன் பாசிபிலிட்டி. ஸோ செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டையினில் வந்து குரூப், திஸ் இஸ் அ சிம்பிள் குரூப் கரெக்டாக. ஸோ அதனால என்ன பண்ண முடியும், நம்ம வந்து குரூப் வந்து இட் கேன் எய்தர் அட்டாச் எய்தர் வே. ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரியும் அட்டாச் ஆகலாம், ஆர் இட் கேன் சேஞ்ச், ஆர் இட் கேன் அட்டாச் லைக் திஸ் ஆல்சோ. இன் திஸ் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் திஸ் கேஸ் உங்களோட நைட்ரஜன் வந்து வில் பி இன் பிலோ, இந்த மாதிரி ரிங்க்கு கீழே இருக்கும். ஓகேவா, ஸோ திஸ் கேன் பி ஒன் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இஃப் யூ சி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாசிபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நைட்ரஜன் வந்து அபவ்ல இருக்குது அண்ட் ஓஇடி குரூப் வந்து பிலோவில் இருக்குது. ஸோ விச் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஓகேவா, அவங்களோட ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, நைட்ரஜன் வந்து இங்கே இருக்குது அண்ட் தென் கார்பன் லைக் உங்களோட எஸ்டர் குரூப் வந்து மேலே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தே ஹேவ் கிவன் யர் ரியாக்டன்ட் லைக் திஸ். ஸோ இந்த ரியாக்டன்ட்டோட கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் கிவன் யர் ஓபிஎன் குரூப். ஓகே, பென்சாயில் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க, பென்சாயில் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ரியாக்ட் யுவர் குரூப் லைக் திஸ், இஃப் யூ டேக் யுவர் NTS அண்ட் COE எஸ்டர் குரூப் இந்த மாதிரி இருக்குன்னா, if you treat this in presence of zinc chloride. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா zinc chloride and room temperature. Zinc chloride is nothing but your Lewis acid. This is now going to act as a heat. Okay, so heat conditions, thermal conditions தான் இது வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து again if you see, this is going to shift here, this is going to form a 6-membered ring like this. ஸோ இந்த மாதிரி 6-membered ring வந்து என்ன ஆகும்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும், here you will have your nitrogen with tosyl group, here you will have your double bond, here you will have your methyl group, here you have your ester group. ஸோ இங்கே வந்து ester group and OBN group வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்னவா இருக்கும்னு பாருங்க. ஸோ வாட் we know, this is going to be your 4n+2. This is your 4n+2 Lewis acid போது என்ன ஆகும், that is typically your heat condition. So 4n+2 heat condition it is going to be disrotatory, which means stereochemistry of the groups is going to be same. Stereochemistry of the groups is going to be same அப்படின்னும் போது, if this is going to be above the plane, okay, if this is going to be above the plane, this is also going to be above the plane. Okay, so ரெண்டுமே வந்து ஒரே பிளேன்ல இருக்கும்போது என்ன ஆகும், this is a bulky group and this is also a bulky group. So அதனால என்ன ஆகும், there is going to be steric hindrance, there is going to be steric hindrance. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, this is not going to form. ஓகே, ஸோ அப்போ வேறு எப்படி தான் ரியாக்ஷன் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் would have happened in the different criteria. ஸோ ரெண்டு பல்கி குரூப்புமே எப்போ வந்து ரொம்ப ஃபாரவே இருக்கும்னு பாருங்க. ஸோ in this scenario, okay, COOET, okay, in this condition if you do the 4n+2 cycloaddition reaction, இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, your product, so இங்கே வந்து you have NTS group வந்து இருக்கும், இங்கே வந்து you will have your COOET group. Okay, so this can be above the plane and this can be also above the plane. Okay, OBN இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இஃப் யூ மேட்ச் தி ஆப்ஷன்ஸ், ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே above the plane கொடுக்கல, they have given below the plane. பட் என்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு குரூப்ஸுமே வந்து ஒரே குரூப்பில் ஒரே சைடில் வந்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ இஃப் யூ சி, இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து ரெண்டுமே வந்து நியர்பையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். அண்ட் இங்கே ஆப்ஷன் 2ல என்ன இருக்குது, ரெண்டுத்தோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் தே ஆர் நியர்பை. அகெயின் திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 3ல வந்து என்ன இருக்குது, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ யூ கேன் சே யுவர் ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 4ல என்ன இருக்குது, ரெண்டுமே வந்து பிலோ தி பிளேனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, next question. Okay, this is your ketene. Okay, ketene type question. So இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they have given your alene system. Okay, so alene system கொடுத்துருக்காங்க and then you have your double bond. Okay, so இங்க வந்து பாருங்க, இங்க என்ன இருக்கு, இந்த double bondல வந்து you have your ester groups. So ester groupsலாம் என்னது, electron withdrawing groups. Okay, so Diels-Alder reactionல your diene should be, okay, typically your diene should be electron rich. Diene வந்து எப்படி இருக்கணும், should be electron richer இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன இருக்கும், டையினில் வந்து என்ன இருக்கணும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, அண்ட் தென் உங்கள் டைனோஃபைல் எப்படி இருக்கும், யுவர் டைனோஃபைல் should be electron deficient.
Dienophile should be electron deficient இருக்கும். So dienophile என்ன இருக்கும்? Electron withdrawing groups வந்து இருக்கும். So straight away we can say இங்க ரெண்டு ester groups இருக்கிறதுனால this is going to act as your dienophile. This is going to act as your dienophile. Okay, and allyne system is going to act as your diene. This is going to act as your diene. Okay, so this is going to be like this. So இப்போ வந்து பாருங்க ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு and then you have your ester groups COOMe. Here you have COOMe group வந்து இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து ரியாக்ஷன் வந்து என்ன ரியாக்ஷன் வந்து பாசிபிள் பாருங்க. இங்கே வந்து சிக்ஸ்ல லைக் 4n+2 ரியாக்ஷன் பாசிபிளா? ஸோ 4n+2 ரியாக்ஷனுக்கு என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு ஷிஃப்ட், திஸ் இஸ் கோயிங் டு ஷிஃப்ட் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு அட்டாக்னு இருக்கும். பட் இன் தேட் கேஸ் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி பாசிபிள். ஸோ இதில் வந்து என்ன பாசிபிள் இல்லை? 4n+2 ரியாக்ஷன் வந்து பாசிபிள் இல்லை இன் கேஸ் ஆஃப் யர் அலின் சிஸ்டம். ஸோ அப்போ இங்கே என்னதான் நடந்திருக்கணும்? அப்போது இங்கே வந்து 4n சிஸ்டம் லைக் பேசிக்லி உங்களோட சைக்கிள் அடிஷன் 2+2 சைக்கிள் அடிஷன் தான் வந்து நடந்திருக்கும். இப்போ 2+2 சைக்கிள் அடிஷன் எங்கே பாசிபிள்? இந்த டபுள் பாண்ட் கூட ரியாக்ட் ஆயிருக்குமா, இல்லை வந்து இங்கே டாப்ல இருக்க டபுள் பாண்ட் கூட ரியாக்ட் ஆயிருக்குமா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? டையின் ஷுட் பி எலக்ட்ரான் ரிச். ஸோ இங்கே வந்து ரெண்டு மெத்தால் குரூப் இருக்கிறதுனால என்ன ஆகும்? இந்த டபுள் பாண்ட் தான் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ பேசிக்லி திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட் ஹியர் அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட் ஹியர். ஓகே, ஸோ என்ன ஆகுனா இந்த மாதிரி வந்து பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி அ 4-membered ring. So 4-membered ring. இந்த மாதிரி ஒரு 4-membered ring வந்து form ஆயிருக்கும். You have your 2 methyl groups and then you have your alkene group like this. Okay. And then இங்க என்ன இருக்கு? You have your COOMe group இருக்கு. You have your COOMe group. Okay. So condition என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து this is your 4n system in presence of heat. It is going to be conrotatory. அப்படின்னா என்ன ஆகும்? சிஸ்டம்ல வந்து stereochemistry will be different. Okay, so ரெண்டு குரூப்போட stereochemistry என்ன இருக்கும்? That is going to be different. So this is going to be, if let's say this is going to be above the plane இருக்குன்னா this is going to be your below the plane. Okay, so if you match the options you can straight away say your option C is the correct answer. So option C is the correct answer. Okay, next question. This is a very very important question. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஸ்லைட்லி ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்கலாம். ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுவீங்க? தப்பாக மார்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரியாக்ஷன் கோஆர்டினேட் எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் வந்து எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்றது தான் வந்து என்ன பண்ண போகிறோம்? செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யூ ஹாவ் யுவர் A அண்ட் தென் B. ஸோ A அண்ட் B இருந்தால் என்னது? திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ரியாக்டன்ட். ஓகே, ஸோ அது கூட என்ன பண்ணுறோம்? மேலிக் அன்ஹைட்ரேட் ரியாக்ட் பண்ணும்போது யூ ஆர் கோயிங் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட். ஓகே, ஸோ பெரிசைக்ளிக்கில் எப்போவுமே உங்களுக்கு வந்து எண்டோ ப்ராடக்ட் இஸ் ஃபேவர்ட். ஓகே, எண்டோ ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ஆகும்? பெரிசைக்ளிக்கில் எண்டோ ப்ராடக்ட் இஸ் அலவுட். ஓகே, தெர்மலி ஃபேவர்ட் ஆர் தெர்மோடைனமிக் ப்ராடக்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி எண்டோ ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து பாருங்கள் பாண்ட்ஸ் வந்து பிலோவில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் எண்டோ ப்ராடக்ட் and this is also going to be endo product. So endo productல என்னது? thermodynamically stable. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து எனர்ஜி வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால ஆல் தீஸ் ஆர் கோயிங் டு பி யுவர் எண்டோ ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரியாக்டன்ஸ் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா there is a 3-membered ring. ஓகே, there is a 3-membered ring. ஸோ 3-membered ring இருக்கிறதுனால என்ன இருக்கும்? there is going to be a ring string. ஓகே, there is going to be a ring string. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா A and B கூட கம்பேர் பண்ணும்போது B is going to be more stable than A. ஓகே, ஸோ ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா B is going to be more stable than A. ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து என்ன எதுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும்? எனர்ஜிக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஸ்டெபிலிட்டி வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் எனர்ஜி. ஸோ விச் மீன்ஸ் சிஸ்டமில் வந்து எனர்ஜி லைக் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் B ஓட எனர்ஜி என்னவா இருக்கும்? இஸ் கோயிங் டு பி லெஸ். எனர்ஜி ஆஃப் B இஸ் கோயிங் டு பி லெஸ் கம்பேர்ட் டு யுவர் எனர்ஜி ஆஃப் A. ஸோ பாருங்க ஆப்ஷன்ஸில் வந்து பாருங்க எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? B ஓட எனர்ஜி வந்து A விட கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து B ஓட எனர்ஜி வந்து A விட கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ப்ராடக்ட் வந்து பாருங்க. ஸோ லைக் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க ப்ராடக்ட்ல here you again have a 3-membered ring. இங்க என்ன இருக்கு? again 3-membered ring இருக்கு. ஸோ 3-membered ring இருக்கும்போது என்ன ஆகும்? again ring strain இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்? எனர்ஜி இஸ் கோயிங் டு பி ஹை. பட் இன் கேஸ் ஆஃப் பிபியில் வந்து பாருங்க என்ன இருக்குல்ல? தெர் இஸ் அ லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-membered ring. ஆக்சுவலி திஸ் இஸ் 6 7.
there is a 7-membered ring. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, 7-membered ring வந்து ஃபார்ம் ஆகுது. பட் இங்கே என்ன இருக்கு, 3-membered ring வந்து இருக்கு. ஸோ 3-membered ring இருக்கிறதுனால this is going to be slightly less stable. So this is slightly going to be less stable than PB. So we can say PB is going to be more stable than PA. ஓகேவா? ஸோ எதுலெல்லாம் வந்து பாருங்க, இங்கே என்ன இருக்கு, PB is more stable, PA is less stable. PB is more stable and PB is less stable. ஓகேவா? சாரி, இந்த இல்லை, லைக் ஆப்ஷன் பி கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏவும் வந்து கிடையாது. ஆப்ஷன் சி அண்ட் டி, ஆப்ஷன் சி அண்ட் டியில் வந்து இப்போ வந்து எது கரெக்ட் ஆன்சர்னு வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் பி கம்பேர் பண்ணும்போது ரியாக்டன்ட் வைஸ் பி இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள்னு கண்டுபிடிச்சாச்சு. ப்ராடக்ட் என்ன ஆகும், பிபி இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் எது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஏவோட இன்டர்மீடியேட் ஸ்டேபிளாக இருக்குமா இல்லை பியோட இன்டர்மீடியேட் ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் கன்சர்ன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் யுவர் ஏ, you have your three-membered ring, you have your diene system, okay, and then energy you had your malic anhydride. So malic anhydride நான் overlap பண்ணி draw பண்றேன், so it will be easy to understand. Okay, so this is going to be your malic anhydride. Double bond O, double bond O, double bond. Okay, so now this is going to be shifted like this. This is going to form a bond here, and this is going to form a bond here. In case of B liner, you have a 7-membered ring. So B liner, you have a 7-membered ring like this. Okay, in the Madri, you have a 7-membered ring. Okay. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, அகெயின் டையின் தான் ரியாக்ட் ஆக போகுது, விச் மீன்ஸ் ரெண்டு டபுள் பாண்ட்ஸில் வந்து லைக் டோட்டல் 3 டபுள் பாண்ட்ஸில் ஏதோ ஒரு 2 டபுள் பாண்ட்ஸ் தான் என்ன ஆகும், எது தீஸ் 2 டபுள் பாண்ட்ஸ் ஆர் தீஸ் 2 டபுள் பாண்ட்ஸ் என்ன ஆகும்னா வில் பி இன்வால்வ் இன் யார் ரியாக்ஷன். ஓகே, இது 2 டபுள் பாண்ட் இல்லை இந்த 2 டபுள் பாண்ட் ஏதாச்சும் 2 டபுள் பாண்ட் மட்டும்தான் என்ன ஆகும்னா மேலிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகி திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ ப்ராடக்ட் பி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஸோ என்ன ஆகும், திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லைட்லி அன்ஸ்டேபிள். ஓகே, ஆர் என்ன சொல்கிறது, திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் ஹையர் எனர்ஜி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் வந்து ஃபிக்ஸ்ட், இந்த பாண்ட் வந்து ஃபிக்ஸ்ட், பட் இந்த ஒரு பாண்ட் ஆர் இந்த பாண்ட் ஏ 1 2 3ன்னு பார்க்கும்போது எதர் 1 2 பாண்ட் வந்து மேலிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகலாம், ஆர் 1 3 வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால த ரியாக்ஷன் இன்டர்மீடியேட், ஸோ டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா for your B is going to be high. So this is typically going to driven by your rate determining steps. Okay, so we can say this is going to be the slowest step. So your option C is the correct answer. Okay, wow. So option B, like in case of A there is not going to be any further chance. Straight away there is only one diene, ஒரு double bond, like ஒரே ஒரு diene system தான் இருக்கு, அந்த diene system டைரக்டா என்ன ஆகும், உங்களோட malic anhydride கூட react ஆகும். So this is going to be comparatively lesser energy. So in the transition state என்ன ஆகும், comparatively quite stable than your B. Okay, so this is going to be the correct answer. So இது வந்து பார்த்தீங்கன்னா like kind of tricky மாதிரி தான் இருக்கும், but you need to take a time to understand this one. If you still don't understand this one, like ஒரு 5 minutes rewind பண்ணிட்டு திருப்பி வந்து understand like கேட்டிங்கன்னா you will really understand this question. ஓகேவா? Again, this is a kind of tricky question. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா they have given a cyclooctane வந்து கொடுத்துருக்காங்க, and then they have given here 1,3 dipolar system வந்து கொடுத்துருக்காங்க. So what we know அப்படின்னு பார்த்தீங்கன்னா we know that cyclooctane is a tub shaped one. ஸோ எப்போவுமே உங்கள் 6-membered ரிங்க்கு மேலே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், உங்கள் 7-membered ring 8-membered ring எல்லாமே என்னென்னா இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ளெக்சிபிள். ஸோ 8-membered ring வந்து எப்போவுமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி டப் ஷேப்பில் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க சிஸ்டமில் யூ ஹாவ் யுவர் heterocyclic compound வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் பாண்ட் நைட்ரஜன் டபுள் பாண்ட். ஸோ நைட்ரஜன் மேலே யூ ஹாவ் அ பாசிட்டிவ் சார்ஜ், அண்ட் தென் யூ ஹாவ் ஆக்சிஜன். திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ 5-membered ring. ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் அ 5-membered ring வித் ஆக்சிஜன் மேலே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஆக்சிஜன் மேலே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபால் பேக் ஆகும்போது திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ நெகட்டிவ் சார்ஜ் அட் திஸ் பொசிஷன். ஓகே, ஸோ let me draw it in the same form itself. ஸோ என்ன ஆகும்னா இந்த டபுள் பாண்ட் பதிலாக here you are going to have a double bond O, and here you will have your negative sign. Okay, so இப்போ further என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this negative sign will attack one of the double bond, one side of the double bond. So double bondல வந்து இங்கே attack ஆகும். ஸோ further என்ன ஆகும், இந்த double bond வந்து
is now shifted to this carbon. So இங்க வந்து ஒரு negative charge form ஆகும். So this negative charge will attack the nitrogen and this is going to stabilize the nitrogen like this. Okay, so if you see, this is going to form a group like this. So you have your groups. Once again, ha. So now this is what going to form. இங்க வந்து double bond அப்படியே constant இருக்கும். So இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, இந்த குரூப்ல வந்து you have directly attached with your carbon. Okay, இந்த carbon வந்து இங்க connect ஆயிருக்கு, nitrogenல connect ஆயிருக்கு, அந்த nitrogenல you have your phenyl group. Okay, further there is one more nitrogen is attached to this position. ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்கு சிஸ்டம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have your O carbonyl group. ஓகே, carbonyl group வந்து present ஆயிருக்கு and then this is going to be present like this. இந்த மாதிரி வந்து attach ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ சிஸ்டமில் ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நைட்ரஜன் மேலே இருக்க lone pair of electrons will fall back and this system is going to remove. Okay, so கம்ப்ளீட்டாக என்ன ஆகும், ஸோ இந்த பாண்ட் இது வந்து சிங்கிள் பாண்ட். ஓகே, இந்த பாண்ட் வந்து இஸ் நவ் ஷிஃப்டட் டு ஆன் டாப் ஆஃப் திஸ். ஸோ பேசிக்காக கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் மீ erase and draw in the same structure itself. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மட்டும் என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து என்ன ஆகும், there is going to be a double bond here and this is going to have a negative sign. Okay, so nitrogen மேலே 4 bonds இருந்தால் என்ன ஆகும், that is going to again have a positive sign. ஓகேவா? ஸோ இப்போ again என்ன பாசிபிள்னா, ரிங் ரிவர்ஷன் ரியாக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we have undergone a cyclo addition reaction. ஸோ this is your cyclo addition reaction வந்து நடந்திருக்கு. ஓகேவா? This is your cycloaddition reaction. So cycloaddition reaction என்ன பண்ணிருக்கோம், we have treated your cyclooctane வந்து 1,3 dipolar system கூட வந்து react பண்ணிருக்கோம். 1,3 dipolar system கூட வந்து react பண்ணும். And இங்க வந்து என்ன இருக்கு, again உங்களோட dipolar system வந்து reverse ஆயிருக்கா. So now again you got your 1,3 dipolar system. Now again we got your 1,3 dipolar system, which is basically your cycloreversion reaction. Okay, this is basically your cycloreversion reaction. So your option B is the correct answer. So இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, again என்ன ஆகும், this double bond will now attack this carbon, thereby this is going to shift, this is going to form a negative charge and this negative charge is now going to attack this carbon, same nitrogen. So now what happens, in the nitrogen negative charge will attack this position and this is going to form a negative sign. Okay, so in the negative charge in this is now going to attack at this position so that it can stabilize the nitrogen. So in the mari attack nitrogen stabilize pannu. So if you draw the structure, it is going to be like this. So you have a tub shape. Okay, so let me try to draw as such as possible. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்தராக என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் நைட்ரஜன். ஸோ திஸ் நைட்ரஜன் இஸ் நவ் அட்டாச்ட் அட் திஸ் பொசிஷன். இந்த நைட்ரஜன் வந்து இங்கே அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் என்ன இருக்குது சிஸ்டமில், ஸோ அண்ட் தென் திஸ் இஸ் நவ் அட்டாச்ட் வித் த நைட்ரஜன் குரூப் அண்ட் ஃபினைல் குரூப். This is now attached with the nitrogen group and phenyl group. And in the position என்ன இருக்கு, this is now attached with the again one more carbon and this carbon is now attached with this group. Okay, it's kind of little bit clumsy but this is what is formed. So இதுதான் வந்து redraw பண்ணா it is going to be like this. Okay, so basically என்ன form ஆயிருக்குன்னா, there is going to be a cycloaddition followed by your cycloreversion. So எப்படி cycloreversion கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so இங்க என்ன இருக்கு, initially they have given your 1,3 dipolar reaction. So for cycloaddition அப்புறமா என்ன ஆகுது, again there is going to be a formation of your 1,3 dipolar system form ஆகுதுனால this is basically your cycloreversion reaction. So thereby your option B is the correct answer. Okay, wow. Okay.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து தே ஹேவ் given your phenyl phosphine வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஸ்டமில் என்ன இருக்குது, தே ஹேவ் given your aldehyde. ஸோ phenyl phosphine ப்ளஸ் aldehydeனா என்ன ஆகும், this will undergo your Wittig reaction. Okay, so Wittig reaction என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have your aldehyde. Okay, this is your aldehyde. Plus என்ன இருக்குது, phenyl phosphine வந்து இருக்கா. So phenyl phosphine is attached with CH and ester group, COO ET group வந்து attach ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, phenyl phosphine plus oxide வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக சிஸ்டம்லேருந்து ரிமூவ் ஆகும். ஸோ கார்பனைல் குரூப்பில் ஆக்சிஜனுக்கு பதிலாக என்ன ஆகும், டைரெக்டாக உங்களோட சிஹெச் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகும். ஸோ சிஹெச் சிஓஓஇடி குரூப் வந்து என்ன ஆகும், அட்டாச் ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆயிருக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா it is going to be like this. So you have your 6-membered ring. Okay, so cyclic 6-membered ring la you have your aldehyde. So இந்த இடத்துல என்ன ஆகும்னா, this is going to have CH COOET group வந்து attach ஆயிருக்கும். So next என்ன இருக்கு, you have your OMe group வந்து இருக்கு. ஓகேவா. and then you have your oxygen plus other groups வந்து இருக்கு. So அது என்ன பண்றோம்னா, we'll write it in a cyclic form. Okay, so this is going to be oxygen plus 1, there is going to be a bond like this. So this is going to have a double bond and then this is going to have a 2 methyl groups. So இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, தே ஹேவ் given your ஹீட் வந்து கொடுத்துருக்காங்க. 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து விட ஜாஸ்தியாக வந்து ஹீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் அப்படின்னும் போது என்ன ஆகும், டிபிக்கலி உங்களோட பெரிசைக்ளிக் ரியாக்ஷன், எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன் வந்து பாசிபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,3 சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன் பாசிபிள். ஸோ திஸ் இஸ் 3, this is 1, 2, 3. ஓகேவா. ஸோ 3,3 சிக்மாட்ரோபிக் ரியாக்ஷன் பாசிபிள். ஸோ என்ன ஆகும், 3,3 சிக்மாட்ரோபிக்ல அகைன் 3 and 3க்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகும். பாண்ட் வந்து என்ன ஆகும், 1 1க்கு நடுவில் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ 1 1க்கு நடுவில் என்ன ஆகும்னா பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இஃப் யூ ட்ரா தி ப்ராடக்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நவ் கோயிங் டு கிவ் அ ரியாக்ஷன் லைக் திஸ். ஸோ இந்த டபுள் பாண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகாது. அண்ட் தென் நம்மளோட சிஹெச் சிஓஓஇடி குரூப்பும் என்ன ஆகும்னா வில் ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் இட் ஃபார்ம்ஸ் அ டபுள் பாண்ட் ஓ ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் 3க்கு நடுவில் இட்ஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் லைக் திஸ். திஸ் இஸ் வாட் கோயிங் டு பி ஃபார்ம். ஓகே, ஸோ பேசிக்லி திஸ் இஸ் யர் like co-prearrangement. Okay, sorry, this is your Claisen rearrangement. Okay, so next stepல என்னன்னு பார்த்தீங்கன்னா, again what is possible அப்படின்னு பார்த்தீங்கன்னா, again there is going to be a one more possibility for your Claisen rearrangement. But this time வந்து பார்த்தீங்கன்னா, it is going to happen between, sorry, this is going to be a co-prearrangement. So இப்போ இங்கே என்ன ஆகும்னா, இந்த bondsக்கு நடுவில் possible. So எப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ கொஷனில் ஆல்டிஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்டில் என்ன இல்லை, நம்மளோட ஆல்டிஹைட் இல்லை. அண்ட் ப்ராடக்ட்ஸில் என்ன இருக்குது, மீத்தாக்சி குரூப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அண்ட் தென் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து வி காட் அண்ட் எஸ்டர் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. பட் எந்த ப்ராடக்ட்லையுமே என்ன இல்லை, எஸ்டர் குரூப் வந்து இல்லை. ஸோ எஸ்டர் குரூப்பை ரிமூவ் பண்ணுற வரைக்கும், எஸ்டர் அண்ட் ஆல்டிஹைடை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸாக சைக்ளைசேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி 1 1. Okay, this is 1 1 bond. So this is 1 2 3 and this is going to be 2 3. Okay, so இப்போ என்ன ஆகும்னா 3 and 3க்கு நடுவில் we are going to form a bond. Okay, so 1 1 bond வந்து break ஆகும். So 1 1 bond வந்து எப்படி break பண்ணலாம், this is going to be shift and 1 1 bond can be break like this. And 3 and 3க்கு நடுவில் என்ன ஆகும்னா there is going to be a bond formation. சரியா. ஸோ இதை வந்து இன்னும் கிளியராக இது பண்ணோம்னா, I'll draw the structure in this direction. So that will be easy also. So வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாண்ட் வந்து நான் இந்த சைடு வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேவா. ஸோ யூ ஹாவ் யர் 2 methyl and then you have your group like this. So this is 2 3. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ பாண்ட் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா, we are going to form a bond between 3 and 3. Bonds வந்து என்ன ஆகும், this is going to be shifted and there is going to be a breakage of 1 1 bond வந்து break ஆகும். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is going to be a 6-membered ring வந்து unaffected-ஆக இருக்கும், அஃபெக்ட் ஆகாது. there is going to be your ketone and then you have your double bond O CH COET group வந்து attach ஆயிருக்கு. Okay, this is now going to be remain constant and இந்த double bond வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 and 2க்கு நடுவில் there is a new bond form ஆயிருக்கு. and 3க்கு நடுவில் 3 வந்து என்ன ஆகுது, this 3 and 3க்கு நடுவில் bond form ஆயிருக்கு. ஸோ 3 and 3க்கு நடுவில் bond form ஆயிருக்கு. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இந்த பாண்ட் வந்து பேசிக்காக இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேவா. and then என்ன இருக்குது, there is going to be a double bond. Okay,
அந்த டபுள் பாண்டில் என்ன இருக்குன்னா 2 மித்தைல் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் நவ் ஃபார்ம்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் தெர் இஸ் கோயிங் டு பி அ சைக்ளைசேஷன். ஸோ இப்போ வந்து சைக்ளைசேஷன் எங்கே நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஹெட் ஷிஃப்ட். ஓகே, ஸோ ஹெட் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட் மீ டேக் திஸ் ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா ஹியர் யூ ஹாவ் அன் ஹைட்ரஜன். ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகும், திஸ் இஸ் நவ் கோயிங் டு பி ஷிஃப்டட் லைக் திஸ் and this is going to form a O minus. Okay, so oxygen மேலே என்ன ஆகும், O minus வந்து form ஆகும். So now this will attack in your carbonyl group. ஓகேவா, ஸோ உங்கள் எஸ்டரில் வந்து கார்பனைல் ஒன் மோர் கார்பனைல் குரூப் வந்து இருக்குது. ஸோ தட் கேன் பி ஈஸிலி அட்டாச்ட் அட்டாக். ஓகே, ஸோ இது உங்கள் கார்பனைல் எஸ்டரில் வந்து என்ன இருக்குது, யூ ஹேவ் டபுள் பாண்ட் ஓ ஓஇடி குரூப் வந்து இருக்கா. ஸோ என்ன ஆகும், இந்த ஓ மைனஸ் வந்து கார்பனைல் குரூப் அட்டாக் பண்ணும்போது பாண்ட்ஸ் வில் பி ஷிஃப்டட் லைக் திஸ் அண்ட் திஸ் ஓஇடி குரூப் வந்து என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ நவ் இஃப் யூ ட்ரா தி ஸ்ட்ரக்சர் இட்ஸ் கோயிங் டு பி யூ ஹாவ் அ 6-membered ring. Okay, so in the 6-membered ring you have this group and then you have the rest of the groups like this double bond groups வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது, this is now going to again this has now undergone a cyclization. ஸோ என்ன இருக்குன்னா oxygen is now attached with the carbonyl group with double bond O and then this is now attached with the carbon. Okay, CH வந்து attach ஆயிருக்கு and this is again commonly attached. Okay, so there is going to be a, so this is basically இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is your hydrogen group. Okay, so இது வந்து hydrogen, so this is basically your hydrogen only. That's not a methyl group, so this is your hydrogen. So if you see இங்க என்ன இருக்குன்னா இங்க வந்து you have your double bond. Okay, sorry, that's the அந்த double bond வந்து அங்கே இல்லை. Oops. ஸோ தட் அந்த டபுள் பாண்ட் வந்து எங்கன்னா இங்கே வந்து அந்த டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சைக்ளைசேஷன் ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக என்ன இருக்குது, என்ன மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் மிஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, and then you have a OMe group. So if you correctly match, you can see option D is the correct answer. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சைக்ளைசேஷன் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட்டில் இருக்குன்னா அன்டில் யுவர் ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கும், உங்களோட சைக்ளைசேஷன் வந்து மல்டிபிள் சைக்ளைசேஷன் வந்து பாசிபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரே ஒரு சைக்ளைசேஷனுக்கு அப்புறமா வந்து ப்ராடக்ட் வராது. லைக் யூ ஹாவ் டு ரீஅரேஞ்ச், ப்ராடக்ட் வர வரைக்கும் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ரீஅரேஞ்ச் டு கெட் தி ரைட் ப்ராடக்ட். ஓகே, so option D is the correct answer. Okay, next question. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க, so here they have said the okay, so they have given a compound and then they have given your formaldehyde. So this is basically your formaldehyde. Okay வா, so இங்க என்ன இருக்கு, you have your amine group. NH னா என்னது, it's going to be amine. So இங்க வந்து பாத்தீங்கன்னா secondary amine plus formaldehyde வந்து react ஆகும். So this is basically your secondary amine plus formaldehyde. So secondary amine plus formaldehyde என்னும்போது என்ன form ஆகும், this is basically going to form your iminium ion வந்து form ஆகும். ஓகேவா, imine வந்து form ஆக போகுது. ஸோ imine எப்படி form ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஸோ சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா you have your nitrogen hydrogen group இருக்குது and then you have your PH2 group வந்து இருக்குது. ஓகே, and then formaldehyde என்ன இருக்குது, you have groups like this. ஓகே, ஸோ சிம்பிளாக என்ன ஆகும், அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நைட்ரஜன் இருக்கிற இடத்துல வந்து உங்கள் நைட்ரஜனில் வந்து என்ன ஆகும்னா இந்த சிஹெச் குரூப் வந்து அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ OH குரூப் வந்து என்ன ஆகும்னா வாட்டராக ரிமூவ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் நவ் கோயிங் டு ஃபார்ம் அ இமீன். ஸோ என்ன இமீன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இமீன் இஸ் பேசிக்லி கார்பன் அண்ட் நைட்ரஜன் பாண்டை தான் என்ன சொல்லுவோம், இமீன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் CH2. ஸோ இந்த மாதிரி வந்து இமீன் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் PH2. இந்த மாதிரி இமீனியம் அயான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரில் ட்ரா பண்ணும்போது யூ ஹாவ் யுவர் 6-membered ring இருக்குது. 6-membered ringல என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் டபுள் பாண்ட் PH group and then OH group வந்து இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து யூ ஹாவ் யுவர் இமீன் குரூப் CH2 and then here it's PH2 group வந்து இருக்குது. ஸோ இங்கே நைட்ரஜன் மேலே 4 குரூப்ஸ் இருக்கிறதுனால நைட்ரஜன் மேலே என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே என்ன இருக்குது, ஹெட்ரோ ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அகெயின் கோயிங் டு பி யுவர் co-prearrangement. This is இங்கே வந்து நைட்ரஜன் இருக்கிறதுனால this is going to be your aza co-prearrangement. ஸோ aza co பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்னது, this is 1 yeah, this is 1 and this is also 1. Okay, so 2 3
This is 2, 3. So this is your Azaco 3, 3 rearrangement. Okay. So 3, 3 என்ன ஆகும் 3 and 3 நடுவுல there is going to be a bond formation and 1 bond வந்து என்ன ஆகும் will be broken. So 1 bond வந்து இந்த மாதிரி break ஆகும். So if you draw the structure, so we have a group like this. So இங்க வந்து என்ன இருக்கு, you have OH. OH நடுவுல என்ன இருக்கு, you have a double bond and then you have your pH group. Okay. And இங்க என்ன இருக்கு, நைட்ரஜன் மேல வந்து டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு and then you have your CHPH2 group வந்து undisturbed. அது அப்படி தான் இருக்கு. ஓகேவா. ஸோ 3 and 3க்கு நடுவில் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அகைன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நைட்ரஜன் மேலே என்னதான் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த நைட்ரஜன் மேலே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணலாம்னா, ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும், வில் பி ஃபால் பேக். ஸோ என்ன ஆகும், இந்த குரூப் வந்து வில் பி ஷிஃப்டட் ஹியர். ஓகே. So now this will go and attack this position. Thereby nitrogen மேல இருக்க positive charge வந்து stabilize ஆகும். So இங்க என்ன ring form ஆகுதுன்னு பாருங்க. This is 1, 2, 3, 4 and 5. ஒரு 5 membered ring வந்து form ஆகுது. ஓகேவா. ஒரு 5 membered ring வந்து form ஆகுது. Okay. So 5 membered ringல first positionல you have your pH group வந்து இருக்கு and nitrogenல என்ன இருக்கு, you have your CH pH2 group வந்து இருக்கு. And இந்த சைடுல என்ன ring form ஆகுதுன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 and 7. இங்கே வந்து 7 membered ring வந்து form ஆகுது. ஸோ ஒரு 4 membered ring, ஒரு 5 membered ring கூட வந்து என்ன ஆகுது, ஒரு 7 membered ring வந்து form ஆகுது. ஸோ this is 1, 2, 3, 4, 5, 6, 7. ஒரு 7 membered ring வந்து இந்த மாதிரி form ஆகுது. ஓகே. ஸோ இப்போ 7 membered ringல என்ன இருக்குது, செகண்ட் பொசிஷனில் யூ ஹாவ் யுவர் ஆக்சிஜன் மேலே என்ன இருக்கும், டபுள் பாண்ட் வந்து ஓ இருக்கும். ஸோ ஆக்சிஜன் மேலே யூ ஹாவ் யுவர் டபுள் பாண்ட் ஓ வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகே. அண்ட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இஃப் யூ கம்பேர் திஸ் டூ, யூ கேன் சி யுவர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. செகண்ட் ஆப்ஷனில் தான் என்ன இருக்குது, யூ ஹாவ் தி எக்ஸாக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே. அகெயின் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் கொஷின். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லூயிஸ் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே பெரிசைக்ளிக்கில் பார்த்தீங்கன்னா எதர் ஹீட் இருக்கும், லைட் இருக்கும், ஆர் லூயிஸ் ஆசிட் வந்து இருக்கும். ஸோ லூயிஸ் ஆசிட் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்னா உங்களோட ஹீட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேசிக்காக சிஸ்டமில் என்ன கொடுத்துருக்காங்க, தே ஹவ் கிவன் யுவர் பென்டனோன். ஸோ இது வரைக்கும் பார்த்துங்க, திஸ் இஸ் யுவர் பென்டனோன். ஓகேவா. ஸோ பென்டனோன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் நசர் ஆஃப் cyclization reaction. Cyclization reaction. So first வந்து இது வந்து லூயிஸ் ஆசிட் கூட ரியாக்ட் ஆனால் என்ன ஃபார்ம் ஆகும்னு பாருங்க. ஸோ யூ ஹாவ் யுவர் ரியாக்டன்ட். ஓகே. உங்கள் ரியாக்டன்ட் வந்து யூ ஹாவ் யுவர் ரியாக்டன்ட் லைக் திஸ். யுவர் ரியாக்டன்ட்டில் ஆக்சிஜனில் என்ன ஆகும், ஆக்சிஜன் வில் நவ் அட் ஃபார்ம் அ பாண்ட் வித் FeCl3 கூட வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த நெகட்டிவ் லைக் ஆக்சிஜன் மேலே வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது இட் இஸ் நவ் கோயிங் டு அட்டாக் யுவர் FeCl3ல அட்டாக் ஆகும். ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி யுவர் பாசிட்டிவ் சார்ஜ். அண்ட் சிஸ்டமில் என்ன இருக்குது, யூ ஹாவ் யுவர் ட்ரைமித்தைல்சிலின் SiMe3 குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. சரியா. ஸோ இப்போ சிஸ்டமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் யுவர் டபுள் பாண்ட் ரெண்டு டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம என்ன சொல்லிட்டோம், லூயிஸ் ஆசிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் கண்டிஷன்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ என்ன ஆகும் போது இங்கே வந்து ஹியர் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ சைக்ளைசேஷன் ரியாக்ஷன். ஸோ என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாண்ட் லைக் திஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் நவ் கோயிங் டு ஃபார்ம் அ இன்டர்மீடியேட் 5 membered ring வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு 6 membered ringக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ 5 membered ring. ஓகே. OFeCl3 வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து என்ன ஆகல, இது வந்து கம்ப்ளீட் சைக்ளைசேஷனில் இல்லை. ஸோ இங்கே என்ன இருக்குது, தெர் இஸ் கோயிங் டு பி அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. அண்ட் ஹியர் யூ ஹாவ் யுவர் SiMe3 குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் இங்கே என்ன ஆகுதுன்னா தெர் இஸ் கோயிங் டு பி அ டபுள் பாண்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் நவ் கோயிங் டு பி ஃபார்ம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக லைக் ஸோ இப்போ ஃபர்தராக என்ன பாசிபிள், இங்கே வந்து ட்ரைமித்தைல்சிலின் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யுவர் வெரி குட் லீடிங் குரூப். சரியா. ஸோ அந்த குரூப் எப்படி ரிமூவ் பண்ணலாம், சின் எலிமினேஷன். ஸோ சின் எலிமினேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பாண்ட் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகும். ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி யுவர் டபுள் பாண்ட் ஃபார்மேஷன். ஓகே. ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி அ டபுள் பாண்ட். தென் யூ ஹாவ் யுவர் 5 membered ring with one more bond. And then you have your OFeCl3. ஸோ OFeCl3ன்றது நம்ம ஒர்க் அப் பண்ணும்போது, ஸோ ஒர்க் அப் பண்ணால் என்ன ஆகும், திஸ் இஸ் நவ் கன்வெர்டட் டு OH குரூப்பாக வந்து
கன்வெர்ட் ஆயிரும். ஓகே. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, ஈனால் சிஸ்டமில் இருக்குது. ஸோ டோட்டாமெரிசமில் வந்து இது பண்ணும்போது this can be written as your keto form. Okay, there is going to be your 6-membered ring and there is going to be a in between your 5-membered ring என்ன ஆகும்னா keto form வந்து form ஆகும். This is what now going to be formed. So answers match பண்ணா like there is two options. Okay, உங்களோட first option and then 1 2 3 4. Okay, உங்க first optionலயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ட்ரைமெத்தைல் சிலைன் இல்லை அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல ட்ரைமெத்தைல் சிலைன் இல்லை. ஸோ இப்போ எங்கே தான் டிசைட் ஆகுதுன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திஸ் இஸ் யுவர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, இந்த ஹைட்ரஜன் வந்து பிலோ தி பிளேன் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜனோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான் இப்போ வந்து இது பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன சொல்லியாச்சு, ஸோ லூயிஸ் ஆசிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட் இஸ் ஈக்குவலன்ட் டு யுவர் ஹீட்டிங் கண்டிஷன். ஸோ இங்கே வந்து என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு, 4n. ஸோ 4n ஹீட்டிங் கண்டிஷன் போது என்ன ஆகும், தட் இஸ் கோயிங் டு பி யுவர் கான்ரோட்டேட்டரின்னும் போது என்ன ஆகும், ஸோ இங்கே இருக்க ரெண்டு ஹைட்ரஜன்ஸோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்ன இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டு ஹைட்ரஜனுமே வந்து டிரான்ஸ்ஃபார்மில் இருக்கும். ஸோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி above the plane, basically this will be your below the planeல வந்து இருக்கும். ஸோ என்ன ஆகாது, அந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ஃபர்தராக எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபைனல் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகும்னா ஓகே, ஸோ எப்போவுமே வந்து ரெண்டு ரிங் வந்து அட்டாச் ஆகிற இடத்துல வந்து சிஸ் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகும்னா இந்த ரெண்டோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியும் வந்து சேமாக இருக்கும். அண்ட் இது ரெண்டுத்தோட ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யர் 4n ஹீட்டிங் கண்டிஷன் கான்ரோட்டேட்டரின்றதுனால this has a different stereochemistry. So your option 4 is the correct answer. Okay, next question. Okay, so this is a very common question. லின்லார் கேட்டலிஸ்ட், கிரப்ஸ் கேட்டலிஸ்ட்லாம் வந்து ரொம்ப காமனாக கேட்குறது. ஸோ லின்லார் கேட்டலிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்கள் இன்டர்னல் அல்கைனை வந்து அல்கீனா மத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், இன்டர்னல் அல்கைன் டு அல்கீனா வந்து கன்வெர்ட் பண்ணும். சிஸ் அல்கீனா வந்து என்ன பண்ணுவோம்னா கன்வெர்ட் பண்ணும். ஸோ சிஸ் அல்கீன் போது என்ன அர்த்தம், தட் இஸ் கோயிங் டு பி யுவர் Z. ஓகே, Z அல்கீனா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பாருங்கள் எங்கெல்லாம் வந்து இந்த அல்கீன்ஸ் வந்து Z ஃபார்மில் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே வந்து திஸ் இஸ் பேசிக்லி E, this is E, this is E. So this is wrong. Okay, so and இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, this is basically cis ஃபார்மில் வந்து இருக்குது. So this is is it. Okay, அண்ட் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து ஒன்று வந்து Z ஃபார்மில் இருக்குது, இன்னொன்று வந்து என்ன இருக்குது, E ஃபார்மில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன் Z ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இன் Z ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் 2 ஆர் ஆப்ஷன் 4ல தான் வந்து either one is going to be the one. Okay, so let's take option 2. So this is going to be like this. Okay, wow. OH, you have your double bonds. இந்த மாதிரி வந்து லின்லார் கேட்டலிஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ், லெட்ஸ் சே திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் A. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, தேர் இஸ் ஒன்லி யுவர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா என்ன இருக்குது, 6-membered ring தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 6-membered ringனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so this bond is going to shift here, this is going to be shifted and this is now going to attack at this position. So இந்த மாதிரி இதுவாகும்போது there is going to be your 6-membered. Okay, but directா 6-membered ring form ஆகுமானா ஆகாது. Okay, so first என்ன பண்ணோம்னா we are going to form a ring closure reaction. ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6-membered ringன்னும் போது 6-membered ringன்னும் போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவோம். பட் இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபர்தராக வந்து இந்த 4-membered ringகும் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து we are going to do a complete electrocyclic reaction. ஓகேவா, ஸோ complete electrocyclic reactions வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, there is going to be your bond closure. ஓகே, ஸோ இந்த பாண்ட் வந்து this will be shifted here. So there is going to be your complete bond closing reaction. So okay, so completely இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, this is now going to form a 8-membered ring. Okay, 8-membered ringல வந்து you have your OH groups வந்து you have your OH groups like this. Okay, bonds வந்து எங்க இருக்கும், now there is going to be your new bonds வந்து இந்த மாதிரி new bonds வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக 4 pi bonds, 8 electrons வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் your 4n system.
ஸோ 4 and heat நம்ம என்ன பார்த்தோம் is going to be con. So அப்போ stereochemistry of groups is going to be different. So இங்கே வந்து என்ன ஆகும், if this is going to be above the plane, this is basically going to be below the plane வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்தர் இதுக்கப்புறமா தான் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து 4 plus 2 cyclic reaction வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ this bond will be shifted and this is now going to attack here. ஸோ further heating conditionல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா this is now forming a 1 2 3 4 5 and 6 membered ring வந்து form ஆகும். So this is now going to form a 6 membered ring. Okay, let me draw it this way so it will be more easy for understanding. Okay, so and then இங்க என்ன இருக்கு 1 2 3 4 membered ring வந்து form ஆயிருக்கு. So there is going to be your 4 membered ring and the 4 membered ringல you have your OH group. This is your OH group and this is going to be your another OH group வந்து இந்த மாதிரி இருக்கு. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா this is 1, this is 2 3 4 5 6. Okay, so இப்போ bond எங்கெங்க form ஆயிருக்குன்னு பாருங்க. 2 and 3 க்கு நடுவுல there is a bond. Okay, and 4 and 5 க்கு நடுவுல there is a bond. Okay, so this is the answer. So if you match this answer, okay, so if you match this answer you can say your option B is the correct answer னு சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து option 4ல என்ன இருக்கு, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட். ரெண்டுமே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ரெண்டுமே வந்து சேம் சைடில் இருக்கு. ஸோ சேம் சைடு வந்து பாசிபிள் கிடையாது. இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட்டில் வந்து என்ன இல்லை, சேம் சைடில் வந்து நடக்காது. ஓகே, ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ யுவர் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ யூ கேன் சே யுவர் ஆப்ஷன் 2 is the correct answer. Okay, next question. This is a very interesting question. So true statement for the following transformation வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அகெயின் உங்கள் டிப்பிக்கல் டீல்-சால்டர் ரியாக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட்னும் போது என்ன, திஸ் இஸ் யுவர் டீல்-சால்டர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ டீல்-சால்டர் ரியாக்ஷன் அண்ட் உங்களோட பெரிசைக்ளிக் ரியாக்ஷனில் டிப்பிக்கலாக என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், எண்டோ ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எண்டோ ப்ராடக்ட் வந்து என்னது, இட்ஸ் கோயிங் டு பி தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள். எண்டோ ப்ராடக்ட் இஸ் thermodynamically stable. So thermodynamically stable அப்படின்னா என்ன அர்த்தம்னா it is going to have least energy. Okay, so it is going to have least energy, it is going to be feasible, spontaneous reaction. So this is going to be your spontaneous reaction. Spontaneous reaction. So spontaneous reaction னா என்ன அப்படின்னா உங்கள் del G வந்து என்னவா இருக்கும், it is going to be negative. From your thermodynamics we know that spontaneous reaction remove thermodynamic product ஃபார்ம் ஆகுதுன்னா பேசிக்காக உங்கள் del G வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ சிஸ்டமில் வந்து ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், we know that del G is equal to del H minus T del S. இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, del H and del S ஓட வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேசிக்காக என்ன இருக்குது, நம்ம வந்து del S ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ del S அப்படின்றது என்ன, del S tells about the entropy. ஸோ என்ட்ரோபி சிஸ்டமில் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே பேசிக்காக எத்தனை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ del S ஓட ஃபார்முலா என்ன, ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் பை மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட். ஓகே, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் தான் வந்து ஃபார்முலா. இப்போ del S வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ரியாக்டன்ட் எத்தனை இருக்குது, 2 ரியாக்டன்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி கோயிங் டு பி நெகட்டிவ். ஸோ del S வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சிஸ்டமில் வந்து என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ சிஸ்டமில் del S வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் சைன் T இன்டூ மைனஸ் del S. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி del H மைனஸ், ஸோ மைனஸ் மைனஸ்ன்றது ப்ளஸ் ஆகிடும், T del S வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், சிஸ்டமில் வந்து del G வந்து எப்படி இருக்கணும், del G ஷுட் பி நெகட்டிவாக இருக்கணுமா. ஸோ இங்கே என்ன தெரிஞ்சு போச்சு, நம்ம del S வந்து நெகட்டிவ்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஹோல் டேர்ம் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போது இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக இருக்கணும்னா என்ன பாசிபிலிட்டி, உங்களோட என்தால்பி வந்து நெகட்டிவாக, del H வந்து நெகட்டிவாக இருந்தால் தான் திஸ் இஸ் நவ் கோயிங் டு பி நெகட்டிவ், தெர் இஸ் அ நெகட்டிவ் சைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் என்ன ஆகும், உங்கள் del H நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட del G நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து ரியாக்ஷன் என்னவாக இருக்கும், ஸ்பான்டேனியஸாக இருக்கும், தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ யூ கேன் சே யுவர் ஆப்ஷன் 2 del H and del S are negative is the correct answer. Okay, next question. Okay, ஸோ பெரிசைக்ளிக்கில் வந்து நம்ம வந்து ஃபேர்லி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின்ஸ் பார்த்தோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி உங்களோட ரியேஜென்ட்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணி கேட்டுப்பாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், they have given here LiHMDS. So LiHMDS is nothing but your lithium bis trimethyl silyl amide group வந்து கொடுத்துருக்காங்க. This is nothing but your base. ஸோ நம்ம LDA மாதிரி this is also going to act as a base. ஸோ பேஸ் என்ன பண்ணும், பேஸ் is going to abstract a proton. எங்கே abstract பண்ணும், this is going to abstract a proton from this position.
Okay, either it can abstract from here or it can abstract from here. So comparatively this is more acidic proton. So இங்க என்ன ஆகும்னா ஹைட்ரஜனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஹைட்ரஜனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே நெகட்டிவ் சைன் வரும். ஸோ ஃபர்தராக வந்து இஃப் யூ react, this is going to be shifted like this. So this is going to be double bond pH. You have your groups like this, and then you have your O minus வந்து இருக்கு. ஸோ சிஸ்டமில் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரைமித்தைல் சினைல் குளோரைட் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த நெகட்டிவ் சைன் என்ன ஆகும்னா this is now going to be taken by your trimethyl silyl chloride. TMS வந்து will be attached like this. ஸோ கரெக்டாக என்னன்னா STMன்னு வந்து அட்டாச் ஆகும், உங்கள் சிலைல் குரூப் வந்து அட்டாச் ஆகும். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா this is your TMS. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் TMS. இந்த மாதிரி வந்து ட்ரைமெத்தைல் சிலைல் குரூப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தென் ஹீட் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஹீட். ஓகே, ஸோ ஹீட்டில் என்ன ஆகும், அகெயின் தெர் இஸ் கோயிங் டு பி யுவர் co-prearrangement. ஓகே, ஸோ சாரி, திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி யுவர் co-prearrangement, Claisen rearrangement. என்ன ஆகும், திஸ் கோயிங் டு பி 1 2 3. தெர் இஸ் கோயிங் டு பி யுவர் 3,3 sigma-tropic reagent. 3 and 3 நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகும், 1 and 1 பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இஃப் யூ draw, this is going to be like this. So you will have OTMS, you have a bond between these two groups, and this is what is going to be formed. You have your pH2. Okay, further system என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா phenyl silyl chloride வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஆகும்னா சிலைலில் இருக்க குரூப் வந்து செலினியமில் இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வில் அட்டாக் ஹியர். ஓகே, ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து ஃபர்தராக என்ன ஆகும்னா திஸ் வில் அட்டாக் தி எம்டி ஆர்பிட்டல்ஸ். ஸோ சிலீனியம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் எம்டி ஆர்பிட்டல்ஸ், வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் வந்து இருக்குது. DF ஆர்பிட்டல்ஸ் வரைக்குமே வேக்கண்ட்டாக இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஈஸிலி அக்கம்பனைட் and this can be easily removed. So இங்கே என்ன ஆகும்னா this is now going to form a 3-membered ring. So OTMS. Okay, and this is now going to form a 3-membered ring with selenium phenyl group. இந்த மாதிரி ஒரு 3-membered ring வந்து ஃபார்ம் ஆகும். So there is going to be your positive charge. Okay, 3 bonds இருக்கிறதுனால there is going to be your positive charge, and here it will have a phenyl group. So இந்த மாதிரி வந்து possible. ஓகேவா. ஸோ ஃபர்தராக சிஸ்டமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, OTMS குரூப் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் that will be deprotected. ஸோ என்ன ஆகும்னா இங்கே இருக்க ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் will now fall back. ஓகே, ஸோ ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து either it can fall back or simply என்ன ஆகும்னா இந்த OTMS குரூப் TMS வந்து ரிமூவ் ஆகும்போது there is going to be a negative charge. ஓகே, ஸோ என்ன ஆகும்னா இந்த TMS ரிமூவ் ஆகுமே there is going to be a negative charge, and this negative charge is now going to attach at this position. This is by going to open this ring. ஸோ இங்கே என்ன ரிங் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. There is going to be a 5-membered ring. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-membered ring வந்து ஃபார்ம் ஆகும். And second positionல you will have your double bond. Okay, and third positionல you have your phenyl group வந்து இருக்கு. fifth positionல என்ன இருக்கு, you have your CH2 SC PH group வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் H2O2 is your oxidating reagent. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆக்சிடேட்டிவ் எலிமினேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ ஆக்சிடைசிங்கும் போது என்ன ஆகுனா திஸ் இஸ் கோயிங் டு ஆக்சிடைஸ் யுவர் செலேனியம். ஓகே, செலேனியம் வந்து திஸ் இஸ் கோயிங் டு ஆக்சிடைஸ், அண்ட் எலிமினேஷன் எப்படி ஃபர்தராக பாசிபிள்னா இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் fall ஆகும்போது this complete group will be removed. So this is going to form the product like this. So you will have your 5-membered ring with double bond and pH, and then there is going to be your one more double bond like this. Okay, so if you match, you can say your option 1 is the correct answer. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து காம்ப்ளெக்ஸாக எந்த ரியேஜென்ட்ஸுமே கொடுக்கல, ரொம்ப சிம்பிள் ரியேஜென்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளி உங்களோட ஆசிட் பேஸ் ரியேஜென்ட்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் ஒரு ஸ்டெப்பாக பொறுமையாக பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ எக்ஸாமில் வந்து டைம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட் தான், பட் ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 5 minutes வந்து கொடுக்க பாருங்க. ஸோ ஆர்கானிக்குன்னும் போது 3 to 4 minutes வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னும் போது மினிமம் 5 minutes-ஆவது ஒரு கொஷனுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா ஆன்சர்ஸ் வந்து தப்பாகாது. ஓகே, ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் இட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The major product formed in the following reaction வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட்டிங் கண்டிஷன்ஸில் they have given your somewhat 9-membered ring மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ பேசிக்லி இங்கே வந்து 4 pi bonds வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் எப்படி நடக்கிறதுக்கு பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே,
ஸோ இங்கே வந்து லைக் இங்கே வந்து 4 pi bonds வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகலாம், இந்த பாண்ட் வந்து இட் கேன் அட்டாக் மூவ் ஹியர் அண்ட் திஸ் கேன் பி மூவ் லைக் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இங்கே வந்து பேசிக்காக 1 2 3 ஒரு 3 மெம்பர்ட் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, எதர் உங்கள் ஆப்ஷன் 3 ஆர் 4ல் இருக்க மாதிரி 3 மெம்பர்ட் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். பட் 3 மெம்பர்ட் ரிங் ஃபார்ம் ஆகனா என்ன இருக்குது, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, பேசிக்லி வந்து ரிங்ஸ் செயின் வந்து இருக்குது. ஸோ 3 மெம்பர்ட் ரிங்ஸ்லாம் என்ன இருக்குது, ரிங்ஸ் செயின் வந்து இருக்கிறதுனால that is not going to be formed. Okay, so 3 membered ring என்னும்போது என்ன ஆகும், there is going to be a lot of rings chain. So rings chain இருக்கு, and then system வந்து பார்த்தீங்கன்னா fairly 8 membered ring இருக்கும்போது there is going to be a more flexible இருக்கும். So flexible rings கூட வந்து ஒரு 3 membered ring என்னும்போது it is not going to be possible. So in that case என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4n ரியாக்ஷன்ஸ்க்கு பதிலாக இங்கே வந்து என்ன நடக்க போகுது, 4n+2 ரியாக்ஷன் வந்து நடக்குது. So basically 3 pi bonds மட்டும் தான் involve ஆகும். So this is going to be like this. Okay, so there is going to be 1 2 3 4 5 6. There is going to be your 6 membered ring formation வந்து involve இருக்கும். ஓகேவா, so 6 membered ringல again என்ன இருக்கு, you have your nitrogen and then you have your groups like this. So this is going to be 1 2 3 4 5. Okay, there is going to be your 5 membered ring. So 6 membered ringல ஒரு 5 membered ring வந்து attach ஆயிருக்கும். So இப்போ பார்த்தீங்கன்னா this is going to be formed. So this is 1 2 3 4. 3 and 4 நடுவில் you have a double bond. Okay, so and then இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், this is going to be 2 3 4 5 6. So இந்த பார்த்தீங்கன்னா 2 and 3க்கு நடுவில் bond form ஆயிருக்கு, and then 4 and 5க்கு நடுவில் there is going to be one double bond. Okay, this is what is now formed. ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட 4n+2 ரியாக்ஷன். ஓகே, ஸோ 4n+2 in presence of heat என்னது, இட்ஸ் கோயிங் டு பி யுவர் disrotatory. 4n+2 in presence of heat போது disrotatory. ஸோ அப்போ வந்து அட்டாச் ஆயிருக்க குரூப்ஸ் வந்து என்ன ஆகும், ஸோ பேசிக்கலாக இங்கே இருக்க ஹைட்ரஜன்ஸ், ஸோ இந்த 2 ஹைட்ரஜன்ஸும் என்ன ஜாமெட்ரியில் இருக்கும், இட்ஸ் கோயிங் டு ரிமைன் இன் யுவர் சிஸ் ஜாமெட்ரி. ஓகே, ஸோ இந்த 2 ஹைட்ரஜன்ஸோட ஜாமெட்ரி என்ன இருக்குமா, சிஸ் ஜாமெட்ரி. ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஃபேஸில் இருக்கும், எதர் இட் இஸ் கோயிங் டு பி போத் above the plane or both below the plane. So if you match, and nitrogen மேலே வந்து ஒரு மெத்தால் குரூப் இருக்கா. ஓகே, so if you match you can say your option 1 is the correct answer. ஓகேவா, next question again, the structure of the product formed in the following reaction sequence வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ தே ஆர் கிவன் யுவர் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60 டிகிரி செல்சியஸ்னால் என்னது, பேசிக்காக ஹீட்டிங் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அகெயின் கோயிங் டு பி அ பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் தான். ஓகேவா, அண்ட் சிஸ்டமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தே ஹவ் கிவன் யுவர் மெக்னீஷியம் குளோரைட். ஸோ லெட் மீ ட்ரா தி ஸ்ட்ரக்சர். ரியாக்டன்ட் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் ரியாக்டன்ட், இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ். ஓகேவா, ஸோ ரியாக்டன்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் யுவர் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து இருக்கு. மெக்னீஷியம் குளோரைடுன்றது என்னது, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தே ஹாவ் கிவன் யுவர் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். அண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அலைலிக் பாண்டில் வந்து என்ன இருக்குது, கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அலைலிக் கிரிக்னார்ட் ப்ளஸ் டபுள் பாண்ட் இருந்தால் தெர் இஸ் கோயிங் டு பி, இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அலைலிக் கிரிக்னார்ட் ப்ளஸ் டபுள் பாண்டுன்னும் போது that is going to be your intramolecular மெட்டலோசின் ரியாக்ஷன். ஓகே, இன்ட்ராமாலிகுலர் மெட்டலின் ரியாக்ஷன் வந்து நடக்கும். கிரிக்னார்ட் அலைலிக் கிரிக்னார்ட் ப்ளஸ் டபுள் பாண்ட் இருந்தால் என்ன ஆகும், there is going to be a intramolecular மெட்டலோயின் ரியாக்ஷன். intramolecular மெட்டலோயின் ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த குரூப்பை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ட்ரா பண்ணிக்கலாம். Okay, so we can say we'll draw the structure like this. So there is going to be a double bond like this. Okay, so this is 1 2 3 4. So this is 1, correct? So 2 3 4. 4ல வந்து என்ன இருக்கு, you have dimethyl groups வந்து இருக்கு, and then 5 1 6ல வந்து என்ன இருக்கு, you have your double bond and rest of the magnesium chloride group வந்து இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாண்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரோசைக்ளைசேஷன் ரியாக்ஷன் வந்து எப்படி பாசிபிள்னு வந்து பாருங்கள். ஸோ இஃப் யூ பிரேக் திஸ் பாண்ட், ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ பாசிட்டிவ் சார்ஜ், here it is going to form a negative charge. And what we know, magnesium chloride போது this is going to be having a positive charge and this is going to have a negative charge. I'm sorry. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அகெயின் இந்த பாண்ட் எப்போ ஷிஃப்ட் ஆகும், அப்போ இந்த பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குமா. ஸோ இந்த பாண்டை வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் அ பாசிட்டிவ் சார்ஜ்
and thereby this will have a negative charge. So இந்த மாதிரி positive and negative charge வந்து split பண்ணி எழுதுனா it is going to be fairly simple. Okay, so என்ன ஆகும், இந்த negative charge வந்து உங்க magnesium chloride ல attack ஆகும். So there is going to be a shift in bond. That's why இங்க என்ன ஆகும், இங்க வந்து ஒரு negative charge வந்து form ஆகும். So further வந்து இந்த bond வந்து இங்க shift ஆயிருக்கும். Okay, and இந்த bond என்ன ஆகும்னா this will now attack your carbonyl position. Carbocation வந்து attack பண்ணும். So if you see there is going to be a bond like this. So இங்க வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு 5 membered ring வந்து form ஆகும். So you have your methyl group and இங்க வந்து என்ன இருக்கு, this is now attached with your magnesium chloride. Okay, so this is now attached with your magnesium chloride. இந்த மாதிரி magnesium chloride கூட attach ஆயிருக்கு. And இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா you have your double bond. Okay, இங்க வந்து இந்த மாதிரி you have your double bond. Okay, systemல next என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. They have given your CH2 and then CH double bond O வந்து கொடுத்திருக்காங்க. CH aldehyde வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈனோன் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் தே ஹேவ் given. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு, யூ ஹேவ் மெக்னீஷியம் குளோரைட். வாட் வி நோ, மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜனுக்கு வந்து தே ஹேவ் அ வெரி குட் அஃபினிட்டி. ஸோ சிம்பிளாக என்ன ஆகும்னா இது வந்து திஸ் வில் now attached, this will be taken by your oxygen group. So let me draw the structure here. So it will be fairly simple. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன ஆகும்னா ஆக்சிஜன் மேலே இருக்க லோன் பேஸ் வந்து வில் டேக் திஸ் குரூப். ஓகே, ஸோ தேர் பை திஸ் பாண்ட் பிரேக்ஸ். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா will attack the carbonyl carbon. This will now attack the carbonyl carbon and thereby this will be stabilized. Okay, so if you draw the structure, so 5-membered ring வந்து இருக்கு. So let me draw the 5-membered ring. So 5-membered ring என்ன இருக்கு, you have a dimethyl group and then here you have a methyl and then here you have a negative charge group. Okay, so this is going to be different and this இங்க வந்து என்ன இருக்குன்னா இந்த groups வந்து காமனா இருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்ன இருக்குது, திஸ் இஸ் நவ் அட்டாச் டு தி கார்பனைல் கார்பன். ஓகே, கார்பனைல் கார்பனில் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த கார்பனைல் கார்பனில் வந்து யூ ஹாவ் யுவர் MgCl குரூப் வந்து இருக்குது. அண்ட் தென் ரெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஹேஸ் அ டபுள் பாண்ட். இந்த மாதிரி இட் ஆல்சோ ஹேஸ் அ டபுள் பாண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து என்ன இருக்குது, சிஸ்டமில் வந்து வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஆன் ஒர்க் அப். ஸோ ஒர்க் அப் பண்ணும்போது இந்த MgClக்கு பதிலாக என்ன ஆகும், ஒரு H வந்து அட்டாச் ஆகும். So now let's compare. So if you compare this question like this one with the options, you can see. So இங்க வந்து double bond இருக்கு. Double bond next என்ன இருக்கு, you have your CH2 groups வந்து attach ஆயிருக்கு. So you can straight away say your option 3 is the correct answer. Okay, ma'am. So this is going to be the correct answer. Okay. So last question. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா the correct order of reactivity of the following dienes towards malic anhydride. ஸோ malic anhydride based questions வந்து ரொம்பவே காமன். ஸோ இங்கே வந்து கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து they have given 1 E1 chloro butadiene வந்து கொடுத்துருக்காங்க. தட்ஸ் கோயிங் டு பி 1,3. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி 1,3 diene சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, they have given penta 1,3 diene வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, E1 methoxy buta 3 diene வந்து கொடுத்துருக்காங்க. 1,3 butadiene வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது மூணுத்தோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் தான் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது மூணுத்துக்கும் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம். ஸோ இஃப் யூ ட்ரா தி ஸ்ட்ரக்சர், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இ. ஸோ ஈல வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேருந்து யூ ஹேவ் ஃப்ளோரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஸ்ட்ரக்சர். மேபி ஐ வில் ட்ரா இட் சம்வேர் ஹியர். ஸோ எஸ், ஸோ லெட் மீ ட்ரா தி ஸ்ட்ரக்சர் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா E1 chloro butadiene. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி chlorobutadiene. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, pentadiene வந்து கொடுத்துருக்காங்க. This is going to be your pentadiene. And next என்ன கொடுத்துருக்காங்க, methoxydiene கொடுத்துருக்காங்க. So this is going to be your methoxydiene. ஓகேவா? ஸோ இங்கே பேசிக்காக என்ன குரூப் அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்கள். பேசிக்காக எல்லாமே வந்து உங்கள் டையின் குரூப். ஸோ டையின் இங்கே என்ன அட்டாச் ஆயிருக்கு, குளோரின் குரூப். ஸோ குளோரின் வந்து என்ன ஷோ பண்ணும், குளோரின் வில் ஷோ -I எஃபெக்ட். ஓகே, அண்ட் methoxy குரூப் என்ன ஷோ பண்ணும், வில் ஷோ +M எஃபெக்ட் வந்து ஷோ பண்ணும். ஓகே, அண்ட் இங்கே என்ன இருக்குது, யூ ஹேவ் யுவர் மித்தாயில் குரூப். ஸோ மித்தாயில் குரூப்ஸ் இந்த போது என்ன ஆகும், that will typically undergoes your hyperconjugation. Okay, hyperconjugation. So H வந்து show ஆகும்.
So what we know from your GOC, we know that mesomeric effect is always preferred, then hyperconjugation, then inductive effect. And உங்களோட டீல் சால்டர் ரியாக்ஷன்ல டையின் எப்படி இருக்கணும்? டையின் should be electron rich. டையின் should be electron ரிச்சாக வந்து இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி விச் இஸ் கோயிங் டு பி எலக்ட்ரான் ரிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, உங்களோட மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஷோன் பை யர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி லீஸ்ட். திஸ் இஸ் கோயிங் டு பி least. Okay, so if I say this is A, B, C ன்னு சொன்னோம்னா, if we can say C, like methoxy butadiene is going to have more, okay, that is going to be more reactive than compared to your B, then compared to your A. If you match, you can say your first option where you have methoxybutadiene will have the faster reaction. So option 1 is the correct answer. Okay. So with this we have covered all the last 5 years question paper from your pericyclic reactions. Okay வா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 year கொஷின் பேப்பர்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணாவே போதும். நீங்கள் பெரிசைக்கிளில் வந்து என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்தராக வந்து எந்த கான்செப்ட்டுமே விட்டு போகல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கான்செப்ட்டுமே வந்து பெரிசைக்கிளில் கவர் பண்ணியாச்சு. இஃப் யூ ஃபீல் லைக் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் சால்வ் பண்ணால் போதும். அண்ட் ஃபார் ஷுர் பெரிசைக்கிளிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடலாம். அண்ட் ஈஸி மார்க்ஸ். ஓகேவா. ஸோ ஈஸி 8 to 10 மார்க்ஸ்ன்னும் போது அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ வித் திஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸோட இந்த PYQ சீரிஸோட நம்ம வந்து 30 மார்க்ஸ் வரைக்கும் எய்ம் பண்ணி லைக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் குவாண்டமில் வந்து 20 மார்க்ஸ் வந்து ஃபார் ஷுர் நம்ம வந்து இது பண்ணிடலாம். அண்ட் உங்கள் பெரிசைக்கிளில் வந்து என்ன பண்ணிடலாம், 10 மார்க்ஸ்க்கு வந்து இது பண்ணியாச்சு. ஸோ நம்ம 200 மார்க்ஸ் கொஷின் பேப்பரில் ஒரு 30 மார்க்ஸ்க்கு வந்து இப்போவே வந்து என்ன பண்ணியாச்சு, செக்யூர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ வித் திஸ் ஐ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. சரியா, ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.